வணக்கம் நேயர்களே. மற்றொரு எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் உங்களை சந்திக்கின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரை ஒளிபரப்பாகி வருகிறது எது சரி எது பிழை நிகழ்ச்சி. இந்த எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் நாங்கள் கடந்த சில வாரங்களாக கொரோனா கோவிட்-19 பாதிப்பு தொடர்பிலே அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வாக உங்களிடம் கொண்டு வந்திருந்தோம். இன்று நாங்கள் சற்று வித்தியாசமாக இல்லாவிட்டால் வழமை போல ஒரு விடயத்தை மையப்படுத்தி கொண்டு அதனுடைய 2 பக்க கருத்துக்களை ஆராய்வதற்காக அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை மீள ஆரம்பித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த 18ஆம் தேதியோடு யுத்தம் நிறைவடைந்து 11 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த யுத்தம் போராட்டம் என்று நாங்கள் பார்க்கும்போது தமிழ் தேசிய அரசியலில் இல்லாவிட்டால் தமிழ் மக்களினுடைய அரசியல் பரப்பு இந்த யுத்தம் சார்ந்த அரசியல் நடவடிக்கைகள் தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறோம். போராட்டம் நிறைவடைந்ததற்கு பிறகும் பல தேசிய கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் யுத்தத்தை மையப்படுத்தி இல்லாவிட்டால் போராட்டத்தை மையப்படுத்தி தங்களினுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வந்திருந்தார்கள். இது காலகாலமாக இல்லாவிட்டால் இந்த போராட்டத்தோடு இணைந்த இந்த காலத்திலே நாங்கள் பார்க்கும்போது அது ஒரு வரலாறாக தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த போராட்டம் ஆரம்பித்த சமகாலத்திலே உலக நாடுகளில் இருக்கின்ற கிழக்கு தீமோராக இருக்கலாம், அயர்லாந்தாக இருக்கலாம், ஏனைய சில நாடுகளிலே விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களினுடைய யுத்தம் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து 11 ஆண்டுகளை கடந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எங்களினுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் என்ன முடிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை வைத்து அரசியல் செய்வதுமே நாங்கள் விளக்கமாக ஒவ்வொரு கட்சிகளும் கொண்டிருக்கின்ற செயற்பாடாக இருக்கிறது. போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள், போராட்டத்திலே தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்றும் போற்றப்பட வேண்டியவர்கள், அதே போல பூசிக்கப்பட வேண்டியவர்கள். அதிலே மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை. ஆனால் அவர்களை வைத்துக்கொண்டு அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வது எந்த அளவிற்கு ஆரோக்கியமான ஒன்று என்பதை தொடர்ந்து நாங்கள் பேச வேண்டிய பரப்பாக இருக்கிறது. இந்த போராட்டத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய அரசியல் நகர்வுகள் தவிர்க்க முடியாத ஒரு பரப்பாக கடந்த சில காலங்களாக நகர்ந்து கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக இதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் நகர்ந்து கொண்டு இருக்க போகிறோமா என்பது இங்கிருக்கின்ற மிக பெரும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பானது போராட்டத்தை மையப்படுத்திய அரசியல் நகர்வுகளானது சரியா தவறா என்கின்ற விடயத்தை வைக்கப் போகிறோம். இந்த விடயங்களை பேசுவதற்காக நாங்கள் எது சரி எது பிழை பக்கத்தில் அழைத்திருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் வடமாகாண சபையினுடைய உறுப்பினர் திரு சபா குகதாஸ் அவர்கள். வணக்கம். அதேபோன்று தமிழரசு கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய செயலாளராக இருக்கின்ற திருமதி விமலேஸ்வரி அவர்கள். வணக்கம். இருவரும் எது சரி எது பிழை பக்கத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோன்று பார்வையாளர்கள் பக்கத்தில் ஆளுமைகள் 3 வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதில் ஒருவர் பட்டிமன்றங்களில் சிறப்பாக பேசக்கூடிய ஒருவர், தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒருவர் சொல்லருவி ஜசிந்தன் அவர்கள். வணக்கம். வலி தெற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர் சுரேஷ் அவர்கள். வணக்கம். அதே போன்று சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பினுடைய இணை செயலாளரான தனுஜன். வணக்கம். மூவரும் பார்வையாளர்கள் பக்கத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். சரி, நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் எது சரி எது பிழை பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். திரு சபா குகதாசிடமிருந்து ஆரம்பிப்போம். அவர் இந்த போராட்டத்திலும் கலந்து கொண்ட ஒருவர், அதற்கு பிறகு அவர் அரசியல் ரீதியில் நகர்ந்து கொண்டு வரும் ஒருவர். ஆகவே இந்த போராட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது சரியா பிழையா என்கின்ற இந்த தலைப்பை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்ற சுலக்ஷன் அவர்களுக்கும் வணக்கம். உண்மையில் ஒரு அருமையான தலையங்கம் இன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில், வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய உரிமைகள் கிட்டத்தட்ட 1948ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்ததன் பிற்பாடு வந்திருந்த சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய உரிமைகளை மறத்த வண்ணம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலாவதாக வந்த பிரதமர் DS சேனநாயக்கா 1950ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தில், குறிப்பாக பட்டிப்பளை ஆறை மையமாக கொண்டு சிங்கள குடியேற்றங்களை அங்கே ஆரம்பித்திருந்தார்கள். அதன் பிற்பாடு 1956ஆம் ஆண்டு அதே கல்லோயா பகுதியில், கிட்டத்தட்ட அம்பாறை மாவட்டத்தில் கரும்பு தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட அந்த நேரமே 150 தொழிலாளர்கள் தமிழர்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சிங்கள காடியர்களினால். 56ஆம் ஆண்டு தொடங்கிய படுகொலை 2009 வரை கிட்டத்தட்ட தமிழர்கள் மீது 242 படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது சிங்கள அரசாங்கத்தினாலும் அரச படைகளினாலும். 56ஆம் ஆண்டு படுகொலை உண்மையிலேயே அங்கு அப்பாவி தமிழர்கள் அந்த நேரம் கூரிய கத்திகளினால் வெட்டியும் கொத்தியும் உருகிய தாருகள் குழந்தை பிள்ளைகளை தூக்கி போட்டும் கோயிலில் பூசை செய்த அர்ச்சகரை தீயில் போட்டு எரித்தும் பெருமளவிலான கொடுமைகள் அந்த நேரம் அரங்கேற்றப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு அதன் தொடர்ச்சி 77ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கலவரத்தின் மூலம்
பாரிய அளவு கிட்டத்தட்ட அந்த நேரமே 4000 தமிழ் மக்களுக்கிட்ட கொல்லப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அதாவது இன்று கொழும்பு பகுதிகளில் இருக்கிற பெருமளவு தமிழர்களுடைய சொத்துகள், அம்பாந்தோட்டையில் இருந்த பெருமளவு தமிழர்களுடைய சொத்துகள் எல்லாம் சூறையாறப்பட்டு இன்று சிங்களமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு தமிழர்களுடைய உரிமைகள் தொடர்ச்சியாக மறக்கப்பட்ட பொழுது 1976ஆம் ஆண்டு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர்களினால் அன்றைய அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அதாவது இந்த அரசாங்கத்தை நாங்கள் அகிம்சை வழியில் கேட்கிற பொழுது எந்த விதமான உரிமைகளும் எங்களுக்கு கிடைக்கப்பெறாது என்ற முடிவுக்கு வந்ததன் பிற்பாடுதான் சமஷ்டி கோட்பாட்டில் இருந்த தமிழரசு கட்சி தனித்தமிழீழம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அன்றுதான் வட்டுக்கோட்டை தீர்மானம் என்று சொல்லப்படுகிற தமிழர் வரலாற்றிலே மிக முக்கியமானது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் 5ஆம் மாதம் 14ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு எடுக்கப்படுகிறது. தந்தை செல்வநாயகம் ஐயா தலைமையில் எல்லா தலைவர்களும் ஒன்றிணைஞ்சு தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பெயரில் அந்த தீர்மானத்தை எடுக்கினோம். அந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டுதான் 77ஆம் ஆண்டு தேர்தல் நடக்குது. அந்த 77ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் மக்கள் என்றும் இல்லாத வகையில் அந்த தனித்தமிழீழ தீர்மானம், அதாவது அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கணும் எப்படி என்று சொன்னால், அதாவது நாங்கள் ஒரு தமிழீழ சோசலிச குடியரசுக்கான ஆணையத்தான் உங்கள்கிட்ட கேட்குறோம் என்று மக்கள்கிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தை கொடுத்து கேட்டவை. அந்த நேரம் தொகுதி வாரி தேர்தல் இருந்தது. வடக்கு கிழக்கில் 18 தொகுதிகளில் வெல்லப்படுகிறார்கள் தமிழரசு கட்சி வேட்பாளர்கள், தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளர்கள். ஒரே ஒரு தொகுதி கல்குடா தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 755 வாக்குகளால். அதன் பிற்பாடு ஓராண்டுகளுக்குள்ள அந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட அந்த தமிழீழ அரசாங்கத்துக்கான ஒரு சர்வசன வாக்கெடுப்பாகத்தான் அது நடந்திருந்தது. 96% மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அதை சிங்கள அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தும் என்று எதிர்பார்த்த தலைவர்களுக்கு அதாவது மிக பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைச்சிருந்தது. அதன் பிற்பாடுதான் விடுதலை போராட்டத்தை அவர்கள்தான் வளர்த்தெடுப்பதற்கு உந்து சக்தியாக இருந்தார்கள். உதாரணமாக தந்தை செல்வநாயகமாக இருக்கலாம், அன்றிருந்த சிவசிதம்பரம் ஐயாவாக இருக்கலாம், அமிர்தலிங்கம் ஐயாவாக இருக்கலாம். அவர்கள்தான் அந்த விடுதலை போராட்ட அமைப்புகளை வளர்த்தெடுப்பதில் பின்னணியில் இருந்தார்கள். அந்த விடுதலை போராட்டத்தினுடைய வளர்ச்சி தான், அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் சிங்கள அரசாங்கம் எங்கள் தமிழ் மக்கள் பிரச்சனையை நோக்கி நகர ஆரம்பித்திருந்தது. ஆரம்பத்தில் இருந்து பார்க்குற பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கம் 1985ஆம் ஆண்டு சகல போராட்ட இயக்கங்களையும் அழைத்து, தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட அழைத்து திம்பு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தார்கள். அன்று போராட்ட இயக்கத்துக்கு சிங்கள அரசாங்கம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்திருந்தது, உள்நாட்டில் அல்ல சர்வதேசத்தில். அன்று அழைத்திருந்த பொழுது அந்த தலைவர்கள், அந்த தமிழ் தலைவர்கள் போராட்ட தலைவர்களுடைய ஆலோசனையின் பிரகாரம் தான் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அந்த திம்பு பேச்சுவார்த்தை வெற்றி பெறாவிட்டாலும் தமிழர்களுடைய போராட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது, தமிழர்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் அங்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு வந்த பிரேமதாச அரசாங்கமாக இருக்கலாம், பிரேமதாச அரசாங்கம் விடுதலை புலிகளோடு நேரடியாகவும் பேசினார்கள், மறைமுகமாகவும் பேசினார்கள், விடுதலை புலிகளுக்கு ஆயுதமும் கொடுத்தார்கள், அதே நேரம் சண்டையை துவங்கினார்கள். அதன் பிற்பாடு சந்திரிகா அரசாங்கம், அதாவது சமாதான தேவதையாக வந்து தலைவர் பிரபாகரனுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அதன் பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு 2002ஆம் ஆண்டு அதே ரணில் விக்ரமசிங்க விடுதலை புலிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தை என்றும் இல்லாத வகையில் உலக அரங்கில் ஒஸ்லோவிலிருந்து ஜெனீவா வரை தமிழீழ விடுதலை புலிகளினுடைய பிரதிநிதிகள் சரிநிகராக அரசாங்கத்துடன் இருந்து பேசினார்கள். அந்த போராட்டத்துக்கான அந்த அங்கீகாரம் சர்வதேச ரீதியாக அங்கு கிடைத்திருந்தது. பேச்சுவார்த்தைகள் வெல்லப்படாவிட்டாலும் தொடர்ச்சியாக மஹிந்த அரசாங்கம் கூட 2005ஆம் ஆண்டு காலகட்ட பரப்பில் நிபால் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் ஒரு குழுவினர் பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தார்கள் ஜெனீவாவுக்கு. இவ்வாறு தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் என்பது தமிழர்களுடைய அடிப்படை அபிலாசைகளை மையமாக கொண்டுதான் போராட்ட இயக்கங்கள் முன்னெடுத்ததை ஒழிய வேறு எந்த விதமான கோட்பாடுகளையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர் விடுதலை கூட்டணி எடுத்த தீர்மானத்தினத்தை முன்னெடுத்து கொண்டு நகர்ந்தார்களே தவிர விடுதலை புலிகளுக்கென்ற ஒரு கோட்பாட்டை அவர்கள் முன்வைக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டமாகத்தான் அது அங்கு அமைந்திருந்தது. அந்த போராட்டத்தின் இலக்கு வெல்லப்பட வேண்டும், அதற்காக பல தியாகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயக்கங்கள் செய்த தியாகங்களை நாங்கள் வெற்றி பெறச் செய்வதற்கு நாங்கள் அந்த போராட்டத்தை
அடிப்படை விடயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியது தற்போதைய காலத்தின் கட்டாய தேவை. இந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தீர்கள். அண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சேவை தொடர்பிலே நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தீர்கள். அந்த அறிக்கையினுடைய நோக்கம் என்ன? நான் வெளியிட்ட அறிக்கையின் நோக்கம் உண்மையில் பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம். எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. அந்த ஒரு நோக்கம் இருந்தது எனக்கு. அது அவர் ஊடக பேச்சாளராக அதில் கொடுத்த செய்தியை ஒளிபரப்பும் பொழுது நான் அதை பார்த்திருந்தேன். உண்மையில் இன்றைக்கு அந்த அவ்வளவு தமிழ் மக்களும் கொதிச்சு போய் இருக்கிறதுக்கு காரணமே அந்த போராட்டத்தின் வலியை சுமந்தவர்கள். அவர்கள் தான் அந்த கொதிப்படைஞ்சிருக்கிறார்கள். அந்த வலி தெரியாதவர்களுக்கு அந்த கொதிப்பு வராது. ஏனென்று சொன்னால் அது அந்த சுமந்தவர்களுக்கு, அதாவது முட்டையிட்ட கோழி தான் கொக்கரித்து கொண்டு தெரியும். ஏனென்றால் அதுக்குத்தான் அது அந்த எரிவு தெரியும், மற்றவர்களுக்கு அது தெரியாது எப்படி என்று சொல்லி. இன்றைக்கு இந்த தமிழ் அரசியலில் முக்கியமாக அரசியல் போராட்டம் ஆயுதத்தை மட்டும் வச்சு போராடி இல்லை. முதல் அகிம்சை போராட்டம் செய்து அகிம்சை போராட்டம் தோற்று போகிக்குள்ள இனிமேல் இயலாது, எங்களால் அகிம்சை போராட்டம் செய்து நாங்கள் இதையுமே தீர்மானிக்க போறவர்களாக இல்லை என்ற நிலையில நிர்பந்தத்தில் தான் ஆயுதத்தை அவர்கள் தூக்கினார்கள். முக்கியமாக எத்தனையோ, அதான் அனிதா பிரதாப் இந்தியாவில இருந்து மிக பிரசித்தி பெற்ற ஊடகவியலாளர் இலங்கைக்கு வந்தபோது 84ஆம் ஆண்டு நினைக்கிறேன், வந்தபோது நேரடியாக கதைத்த பொழுது, அந்த தலைவரை கண்டு கதைச்ச பொழுது அவர் சொல்லி இருக்கிறார், அவர் கேட்டிருக்கிறார், நீங்கள் விரும்பியா இந்த ஆயுதத்தை தூக்கினீர்கள்? அவர் சொல்லி இருக்கிறார், ஒரு காலமும் நான் ஆயுதத்தை விரும்பி தூக்கவில்லை, நிர்பந்தத்தின் பேரில் இனி இதை விட்டால் எங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த ஆயுதத்தை தூக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் தூக்கினாங்கள். தூக்கி போட்டு யோசிச்சு நாங்கள் இந்த ஆயுதத்தை பாவிக்கலாமாண்டு. பிறகு எங்களுக்கு இருந்த அழுத்தம் தூக்கியே ஆக வேணும் என்ற நிலையில தான் அந்த ஆயுதம் தூக்கப்பட்டது. ஆனால் உண்மையில ஆயுதத்தை தூக்கினதுக்கு காரணமே அவ்வளவு கொடுமைகளை தமிழினம் அனுபவிச்சதால தான் அது தூக்கினது. அந்த தூக்கினதை இழிவுபடுத்துறதோ அல்லது இந்த விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்துறதோ இலங்கையில் உள்ள எந்த தமிழ் மகனுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இப்ப அண்மையில் நடந்த முள்ளிவாய்க்கால், நான் நினைக்கிறேன் எங்கட சந்ததி இன்னும் 10 பரம்பரை போனாலும் நாங்கள் அந்த பரம்பரைக்கு அதுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்று வரை நாங்கள் மகாபாரத யுத்தத்தை மறக்க இல்லை. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நினைவிலும் எங்களுக்கு அந்த யுத்தம் நினைவுக்கு வருது. அதை நிறைய தரம் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த தமிழீழ விடுதலை போராட்டமும் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலம் அல்ல, 3 வருஷம் அல்ல, அது 30 வருஷ போராட்டம். அது இந்த பரிணாம வளர்ச்சி எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது, எவ்வளவு தூரம் அது முன்னெடுப்புக்கு சென்றிருக்கின்றது, எவ்வளவு மேசைகளை கண்டிருக்கின்றது, எவ்வளவு சர்வதேச அரங்கிலே அது வாதாடி இருக்கிறது. ஒரு இலங்கையில ஒரு குறிப்பிட்ட தமிழினம் இன்றைக்கு சர்வதேசத்தையே உலுக்கி இருக்கிற அளவுக்கு அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாற்று இனத்தவர்கள் கூட இப்படி ஒரு தலைவரை இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்கிறார், அவர் போற்றப்பட வேண்டியவர் என்று சொல்லுன்ற அளவுக்கு அந்த தலைமைத்துவம் இருந்திருக்கின்றது. அப்ப அந்த தலைமைத்துவத்தை கொச்சப்படுத்துறதோ அல்லது அதில் விடுதலை போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்றதோ ஒரு தமிழின மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாததால் இவ்வளவு கொந்தளிப்புகளும், புலம்பெயர் தமிழர் உட்பட, இலங்கையில் உள்ள தமிழர் உட்பட, பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட, போராளிகள், அதாவது மாவீரர் குடும்பங்கள் உட்பட அத்தனை பேரும் இன்றைக்கு குமுறி கொண்டிருக்கின்ற விடயம் இந்த விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்தினது. சிலர் சொல்கிறார்கள், விடுதலை போராட்டத்தில் வெட்டி எறிகிற நிகழ்த்தில ஒரு கீறல் விழுந்தாலும் நாங்கள் கொதிச்செழுவோம் என்று. அதுதான் உண்மையான உணர்வு. ஏனென்று சொன்னால் நகங்கள் வளரேக்க நாங்கள் வெட்டி எறிவோம். ஆனால் அந்த விடுதலை போராட்டத்தின் ஒரு நகத்தில கீறல் விழுந்தாலும் கூட அதை தாங்குற சக்தி மக்களுக்கு இல்லை. அவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சிருக்கிறார்கள். உண்மையில ஒரு இளம் வயதில் ஒரு ஊரில், அந்த காலத்தில் ஒரு ஊரில் இளம் வயதில் ஒரு பிள்ளை செத்தால் அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அந்த குடும்பத்தை பெரிதும் பாதிக்கும். ஆனா அந்த ஊரில் இன்றைக்கு 100 பிள்ளைகள் அதே வயதில் செத்திருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் அவர்களை பாதிச்சிருக்கு. இன்றைக்கு இவ்வளவு வறுமை கோட்டுக்கு கீழே தலைமைத்துவ குடும்பங்களா பெண்கள் தலைமை தாங்கி நடத்துறது, காணாமல் போனோருடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கல ஒட்டுமொத்த தமிழினமும் கண்ணீரோட இருக்கிற மாதிரி தான் இருக்கின்றது. அப்படி ஒரு தமிழினத்தை வச்சுக்கொண்டு உலகமே ஒரு பார்வையில இருக்கேக்க இப்படி இந்த விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்துறது அல்லது விடுதலை போராட்டத்தை நாங்கள் வேறு விதமாக சித்தரிக்கிறது அல்லது அதை வேறு விதமாக நகர்த்தி கொண்டு போகலாம், எங்களுடைய வரலாற்றை மாற்றியமைக்கலாம் என்று முயல்கிறது கூட சரியான ஒரு பிழையான நடவடிக்கை. அந்த பிழையான நடவடிக்கைக்காகத்தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த விஷயத்துல இப்ப சில விஷயங்கள் சில பேருக்கு சரி வராது. ஏனென்று சொன்னால் சில பேர் சொல்லுவார்கள், நாய்க்கேன் போர்த்துங்க, அதுக்கு தெரியாது, போர்த்தங்க அடிக்க தெரியாது தானே, அப்ப நாய்க்கேன் போர்த்துங்க,
அதை தெரிஞ்சவர்கள் கதைக்கிறதுல பிழை இல்லை. அதை பற்றி தெரியாமல் அந்த விடுதலை போரின் வலி சுமக்காமல் வந்து அதை பற்றி கதைக்க யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அந்த துன்பத்தின் மத்தியில் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் மாவீரர் குடும்பம் என்று சொல்லவே பயந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. நாங்கள் நிவாரண பணிகளுக்கு செல்கின்ற பொழுது சில பேர் சொல்கிறார்கள் நாங்கள் மாவீரர் குடும்பம், ஆனால் வெளியில் சொல்ல முடியவில்லை என்று சொல்லிக் உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற நிலையில இந்த மாதிரியான கருத்துக்கள் ஊடகத்துறை சம்பந்தமான இந்த ஊடகத்துறையிலவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் உண்மையில மக்களின் மனதை நோகடிக்காமல் இருக்கணும். மற்றது மக்கள் எதை முன்னெடுத்து செல்கின்றார்களோ அவர்களுடைய வழிக்கு நாங்கள் போகணும். ஏனென்று சொன்னால் தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். இதையும் தனியொரு மனிதன் தீர்மானிக்க விடவும் மாட்டார்கள். தமிழ் மக்கள் தீர்மானிக்கிற இந்த வழிக்கு நிச்சயமாக தலைவர்கள் அந்த வழியில தான் போக வேண்டும். இல்லாவிட்டால் மாற்று கருத்து, அதாவது உள்ளூர் போராட்டம் பிறகு ஆரம்பிச்சுவிடும். இப்ப ஆரம்பிச்சிருக்கிறது கூட தமிழினத்துக்குள்ள உள்ள ஒரு உள்ளூர் போராட்டம் மாதிரி தான் ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது பெரும்பான்மை இனத்துக்கும் சிறுபான்மை இனத்துக்குமான போராட்டமாக இல்லாமல் இந்த தமிழ் இனத்துக்குள்ளேயே ஒரு போராட்டமாக இது உருவெடுத்திருக்கின்றது. உள்ளுக்குள்ளேயே நாங்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்குள்ளேயே அடிபடுற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப அந்த சூழல் எங்களுக்குள்ளேயே அடிபட்டு இருக்கிற ஒரு சூழல் உருவாகாமல் இருந்திருந்தால் நாங்கள் பலசாலிகளாக இருந்திருப்போம். ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் பலசாலிகள், நாங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தை சொல்கிறோம், ஒருமித்த நிலைக்குத்தான் இருக்கிறோம், ஒருமித்த வழியில போறோம் என்று சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு பலம். நாங்கள் பலமற்ற நிலைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அவர்கள் உள்ளுக்குள்ளேயே அடிபட்டிருக்கிறார்கள். நாளைக்கு நாட்டை கொடுத்தாலும் இவர்கள் உள்ளுக்குள்ளேயே தான் அடிபடுவார்கள். யாருக்கு நாடு, யாருக்கு வீடு, இந்த மாதிரி அடிபடக்கூடிய ஒரு சூழல் இவர்களுக்குள்ளேயே உருவாகிவிடும். இவர்களா நாட்டை வச்சு ஆள போகின்றார்கள், இவர்களுக்குள்ளேயே அடிமாடு என்ற மாதிரியான ஒரு கருத்தை இலங்கையில மட்டுமல்ல வேற இனங்களுக்கு மட்டுமல்ல வெளியுலகத்துக்கும் இதை காண்பிச்சிருக்கு. சிங்கள தலைவர் ஒருவரும் சொல்லி வடக்கை தனியே கொடுத்து பாருங்கள், அவர்களை அடிபடுவார்கள். நீங்கள் அது இது இன்றைக்கல்ல பல காலமாக சொல்லப்பட்டு வந்த கருத்து. நீங்கள் அவர்கள் கேட்கிறதை கொடுங்கள், அவர்களே அடிபட்டு கடைசியில வேண்டாம் நீங்களே வச்சிருங்கள் என்று திருப்பி தருவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். ஆனால் அது நடைபெறவில்லை. இவ்வளவு காலத்திலும் அது நடைபெறவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் எப்படி சொன்னாலும் அதுக்கு அவர்கள் உடன்பட மாட்டார்கள் என்ற ஒரு நினைப்பு அவர்களிடம் இருந்தது. ஆனால் இந்த நிலை இன்றைக்கு வந்திருந்த இந்த ஊடக பேச்சின் நிலை இல்லை, நீங்கள் குடுங்கோ என்ற மாதிரியான ஒரு இதுக்கு அவர்களை முன்னோக்கி நகர்த்தி இருக்குது. உண்மையில் போராட்டம் அரசியல் என்பது இரண்டு சொற்களாக இருந்தாலும் ஒரே அர்த்தம் தருவனதான். ஒரு நல்ல வாசகம் இருக்கிறது. இரத்தம் சிந்தும் யுத்தம், இரத்தம் சிந்தும் அரசியல் யுத்தம், இரத்தம் சிந்தாத யுத்தம் அரசியல் என்று சொல்லி, அதாவது இரத்தம் சிந்தி போராடுவதோ அல்லது யுத்தம் நடத்துவதோ ஒரு அரசியல், அது இரத்தம் சிந்தும் அரசியல். இரத்தம் சிந்தாமல் அரசியல் செய்வதும் ஒரு யுத்தம் தான். ஆனால் இரத்தம் சிந்தி அரசியலை வைத்துக்கொண்டு நாங்கள் அரசியல் செய்கிறோம். அதில் தான் அந்த புள்ளியில் தான் இங்கே கேள்வி இந்த விடயம் விவாதிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இங்கே அரசியல் செய்கின்ற பெரும்பாலானவர்களுக்கு இந்த போராட்டங்களை வைத்து பயன்படுத்தி அரசியல் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்விதான். அதாவது தமிழ் சூழலிலே இந்த தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு உண்மையில் அவர்களை நான் போலி தமிழ் தேசியவாதிகள் என்று தான் சொல்வேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் பேச்சில் மட்டும் தமிழ் தேசியம் பேசுவார்கள், செயலிலே எந்த விதமான தமிழ் தேசிய முன்னெடுப்பையும் செய்வதில்லை. அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியை தான் முன்வைக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக நான் சொல்வேன், இந்த அவலங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்பவர்கள் இப்போ விளக்கேற்றுவதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் இந்த முறை கொஞ்சம் பரவாயில்லை, இந்த போலிகள் அங்கே விளக்கேற்றவில்லை, மக்கள் தான் போராளிகளும் பாதிக்கப்பட்ட மக்களும் தான் விளக்கேற்றி இருக்கிறார்கள், அது ஒரு வரவேற்புக்குரிய விஷயம். ஆனால் கடந்த காலங்களிலே இந்த போலிகள் தான் விளக்கேற்றினார்கள், இந்த போலிகள் தான் அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அதில் இருந்த தகுதியினம் என்ன என்று சொன்னால், இந்த போர்க்குற்ற விசாரணை என்று சொல்லி ஜெனீவா வரைக்கும் போய் நிறைய லட்சக்கணக்கான காசை செலவு செய்பவர்கள் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதையுமே செய்வதில்லை. இந்த ஜெனீவாக்கு போகின்ற எவருமே பெரும்பாலானவர்கள் அந்த காசை வைத்து கூட எத்தனையோ மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கலாம், புனர்வாழ்வுக்கான அதாவது சுய வாழ்வுக்கான தங்களுடைய சொந்த காலிலே நிற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம். அப்படி எதுவுமே செய்யாமல் வெறுமனவே கோஷத்தில் மட்டும் போர்க்குற்ற விசாரணை இனப்படுகொலை என்று சொல்வார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவர்கள் எந்த ஒரு தீர்வையும் இதுவரை பெற்றுக் கொடுத்ததில்லை. மிக முக்கியமாக இந்த எதிரணியிலே இருக்கிற இரண்டு தமிழ் கூட்டமைப்பு சார்ந்த இரண்டு பேரிடமும் நான்
முன்வைக்கின்ற கேள்வியாகவும் அதை எடுத்துக்கொள்ளலாம், குற்றச்சாட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். கடந்த அரசாங்கத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு இணக்க அரசியல் நடத்தி கடைசி காலத்திலே தங்களுடைய தேர்தல் தேவைக்காக கம்பெரலி என்ற பெயரிலே மிகப்பெரிய நிதியை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் நான் நினைக்கிறேன் 300 மில்லியன் கணக்கான நிதியை பெற்றுக்கொண்டது. ஆனால் அதிலே அதிகமானவர்கள் கோயில்களின் வீதிகளுக்கு காப்பெட் போடுவதற்கும் வீணான, அதாவது வன்னியில் கூட பல ஊழல்கள் நடந்த அந்த வீதிகள் இப்பொழுதும் இல்லாமல் போய்விட்டது. போன வருஷம் போட்ட வீதிகள் இல்லாமல் போகிற அளவுக்கு அங்கே ஊழல்கள் நடந்திருக்கிறது. ஆனால் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவர்கள் மாவீரர் தினத்திலும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்திலும் விளக்கேற்ற முண்டியடிப்பார்கள். ஆனால் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான புனர்வாழ்வுக்கோ அல்லது அதற்கான நிவாரண வேலைகளுக்கோ அவர்களை சொந்த காலிலே நிற்பதற்கானதோ அல்லாட்டி உண்மையில் இன்னொரு விடயம், இந்த சாத்தியப்பார் சம்பந்தமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சபா கோதாஸ் அவர்கள் சொன்னார், அரசியல் தலைவர்களுடைய கொள்கைகளைத்தான் போராளிகள் பின்பற்றினார்கள் என்று. உண்மையில் போராளிகளுக்கு ஒரு தேவை இருந்தது, போராட்டம் அந்த காலத்தின் தேவையாக இருந்தது, அது வேறு பக்கம். ஆனால் அரசியல் தலைவர்கள் எவ்வளவு தூரம் அந்த போராட்டத்துக்கு விசுவாசமாக இருந்தார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் அந்த குறித்த அரசியல் தலைவர்களை அந்த போராளிகளால் கொல்லப்பட்டார்கள். அப்ப சும்மா நாங்கள் ஒப்புக்கு சொல்லக்கூடாது, இந்த அரசியல் தலைவர்கள் போலிகளாக இருந்தார்கள், அதனால் தான் போராளிகள் அவர்களை கொன்றார்கள். போராளிகள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து மக்களுக்காகவும் தங்களுடைய விடுதலைக்காகவும் இன விடுதலைக்காகவும் போராட இறங்கியவர்கள். ஆனால் அவர்களை இப்ப வரைக்கும் இந்த போலிகள் அவர்களை பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், அந்த தியாகங்களை பயன்படுத்தி கொண்டு. ஆனால் இன்று வரைக்கும் முன்னாள் போராளிகளாகட்டும் அதில் பாதிக்கப்பட்ட மக்களாகட்டும் எவ்வித நிவாரணங்களும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படைகளில் தான் இப்பொழுது இவர்கள் முன்வைக்கின்ற உண்மையில் அந்த தனி தமிழீழம் என்ற தீர்மானம் இவர்களுடைய தேர்தல் தேவைக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் 71களிலே நடந்த தேர்தலிலே SJV செல்வநாயகம் தந்தை செல்வாவை தவிர யாழ் மாவட்டத்திலே மற்ற எல்லா இவர்களுடைய வேட்பாளர்களும் தோல்வி அடைந்தார்கள். அமிர்தலிங்கம் கூட அந்த நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படவில்லை. அதனால் இவர்கள் அடுத்த தேர்தலிலே வெல்வதற்காகத்தான் தனித்தமிழீழம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். விடுதலை கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி ஒருங்கிணைந்து அவர்களுடைய தோல்வி அவர்களுக்கு பெரிய அடியாக போய்விட்டது. 71களில் நடந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி, அதனால் தான் வைத்து வென்றார்கள். அப்பொழுது கூட உண்மையில் தமிழீழம் ஒரு ஒரு நாடு, தனி நாடு, ஒரு தமிழ் தேசிய இனம் ஒரு தனி நாட்டு கோரிக்கை வைப்பது என்பது ஒரு அவா, அது எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. தனி வீட்டிலே வாழ குடும்பங்கள் விரும்புவது போல ஒரு தனி நாட்டிலே வாழ எல்லோரும் விரும்புவார்கள். ஆனால் இவர்கள் அதற்கான எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் வெறும் கோஷமாக தேர்தல் வெற்றிக்கான கோஷமாக முன்வைத்து அந்த நேரத்தில் இடதுசாரி தலைவர்கள் அந்த தனித்தமிழீழம் என்ற தீர்மானத்தை நீங்கள் எவ்வாறு சாத்தியப்படுத்துவீர்கள் என்று யாழ்ப்பாணத்திலே 3 இடத்திலே விவாதங்கள் நடந்தது. அந்த 3 இடத்திலும் இவர்கள் தோற்றார்கள். இவர்களிடம் அந்த ஐடியாவே இருக்கல, அதுக்கான கொள்கை வகுப்போ அதுக்கான வேலை திட்டமோ ஒன்றுமே இருக்கல. மக்களை கொண்டு போய் முள்ளிவாய்க்காலிலே பலி கொடுத்தார்கள். அது சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம் அந்த பலிகளை செய்திருந்தாலும் அதில் இவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. இவர்கள் இதுவரைக்கும் அதை விமர்சன பூர்வமாக பார்க்கவும் இல்லை, அதற்காக மன்னிப்பு கேட்கவும் இல்லை, தாங்கள் சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை கோரணும் என்பதற்காக. இப்பொழுது போர்க்குற்ற விசாரணை என்ற பெயரில் மீள மக்களை ஏமாற்றுவதற்காக 11 வருஷமாக இதுவரையும் மக்களுக்கு போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதையுமே செய்யாமல் வெறுமெனவே போர்க்குற்ற விசாரணை என்றுதான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கடந்த வருடம் சர்வதேச மனித உரிமை பேரவையிலிருந்து அமெரிக்கா விலகிவிட்டது. இப்ப இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி நேற்று முந்தின நாள் சொல்கிறார் இலங்கையும் வேண்டுமென்றால் விலகும் என்று. அது விலக முடியும், அப்படித்தான் அந்த ஏற்பாடுகள் இருக்கிறது அங்கே மனித உரிமை பேரவையாகட்டும் ஐக்கிய நாடுகள் சபையாகட்டும். ஆனால் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் விலக முடியாது, அமெரிக்கா விலகலாம் என்றால் இலங்கையும் விலகலாம். அப்படி ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம், அதாவது சர்வதேச மனித உரிமை பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இலங்கையை தண்டிக்க முடியாது, போர்க்குற்ற விசாரணையை நடத்துவதற்கான சாத்தியப்பாடே இல்லாத ஒரு விடயத்தை. அதையும் தாண்டி இவர்கள் நிறைய கதைப்பார்கள், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அப்படி இப்படி எல்லாம். ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போகணும் என்றால் வீட்டோ பவர் என்கிற 5 நாடுகள் மிக உச்ச அதிகாரத்தோடு 5 நாடுகள் அங்கே இருக்கின்றன. அப்ப அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக போர்க்குற்ற விசாரணை தீர்மானம் கொண்டு வந்தால் சைனா அதை நிறுத்தும், ரஷ்யா அதை நிறுத்தும். அதை நாம் சைனாவோ ரஷ்யாவோ கொண்டு வந்தால் அமெரிக்கா நிறுத்தும். இப்படியான ஒரு அசாத்தியமான விடயத்தை இவர்கள் காலங்காலமாக சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு வந்து இந்த நினைவு கூறல்களில் மட்டும் தங்களை முன்னிலைப்படுத்தும். உண்மையில் அண்மைய உதாரணம், இந்த கொரோனா நெருக்கடி நேரத்திலே இந்த தலைவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. இந்த உண்மையில் இப்பொழுது மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட ஒரே ஒரு சபையாக பிரதேச சபைகள் தான் இருக்கின்றன. இந்த கொரோனா நெருக்கடி நேரத்திலே மிக அதிகமாக வேலை செய்திருக்க வேண்டியது அந்த பிரதேச சபைகள் தான். இங்கே அதிகமான பிரதேச சபைகள் கூட்டமைப்பு தலைமை கூட்டமைப்பு ஆளுகின்ற பிரதேச சபைகள் தான். ஆனால் மக்களுக்கு தேவையான விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்துகின்ற சந்தை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் எத்தனையோ விவசாயிகள் தங்களுடைய உற்பத்திகளை அழிய விட்டு துன்பப்பட்டதை எல்லாம் நாங்கள் பார்த்தோம்.
இவர்கள் இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள், பிரதேச சபைகள் இதை ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணி அதற்கான மக்களுக்கு மரக்கறிகள் தேவைப்பட்டது, மக்கள் பொருட்கள் கிடைக்காமல் கஷ்டப்பட்டார்கள், வேலை வாய்ப்பில்லை, எவ்வளவு இடர்களை எதிர்கொண்டார்கள். இந்த பிரதேச சபைகள் ஒன்றாவது இந்த நெருக்கடி காலத்திலே இயங்கியதா என்று கேட்டால் அவர்களையும் காணவில்லை. அதே போல இந்த பிரதான தலைவர்கள், இந்த பெரும் தலைவர்கள் இப்பொழுது இதில் ஒரு சில பிரதேச சபைகள் முயன்றன, ஆனால் அதாவது அதிக அளவில் செய்யவில்லை. அவர்கள் போதாது. ஒரு சில பிரதேச சபைகள் தான் அதிலும். அதைவிட நான் சொல்லுவது, இந்த விளக்கேற்ற வந்து நிற்கிற தலைவர்கள், இப்பொழுது முள்ளிவாய்க்காலுக்கு விளக்கேற்ற வந்து நிற்கிற தலைவர்கள் எங்கே போனார்கள் என்றே தெரியவில்லை. இந்த நெருக்கடி காலத்திலே கடந்த 2 மாதங்களும் இவர்களை காணவே இல்லை. இவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு ஒழித்துக் கொண்டார்கள். மக்கள் இங்கே நோயாலும் இதுகளாலும் நெருக்கடிகளாலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் தலைவர்கள் என்றால் இந்த நேரத்திலே உண்மையில் நாங்கள் ஒரு சில தலைவர்களை பார்த்தோம். இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஒரு சில தலைவர், உலகம் முழுவதும் ஒரு சில தலைவர்கள் களங்களில் நின்று வேலை செய்தார்கள். அவர்கள் தான் சரியான தலைவர்கள். இவர்கள் போலிகள். இவர்கள் இந்த விளக்கேற்றுவதற்கு வந்து முண்டி அடிக்கிறார்கள், இதிலே நிற்கிறார்கள். இதுவரை அவர்களை காணவில்லை. முந்த நாள் வரை அவர்களை காணவில்லை. இவ்வாறு போலிகளாகவும் சாத்தியமில்லாத விடயங்களையும் சொல்கிற அணிகளைச் சேர்ந்த இவர்கள் உண்மையில் போராட்டத்தின் பெயரை உச்சரிக்கவே தகுதி இல்லாதவர்கள். அந்த வகையிலே அந்த குறித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்டத்தக்கவர் உண்மையை சொன்னார். இவர்கள் எல்லாம் பொய்யை சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், இறுதியாக முடித்த விடயத்தில் இருந்து வருகிறது. இப்படி நாங்கள் போராட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யாமல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன விடயம் பொய் இல்லாமல் அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். சுமந்திரன் அவர்கள் சொன்ன கருத்தை என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்று சொன்னால், அதாவது அங்கு அவரிடம் கேட்கப்பட்டது பிரபாகரனுடைய ஆயுத போராட்டம், அவருடைய சித்தாந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அந்த விவாதத்துக்கு, அந்த பேட்டிக்கு அவர் சென்ற பொழுது அவர் ஒரு தனிப்பட்ட மனிதனாக அங்கு செல்லவில்லை. அவர் ஒரு கட்சியினுடைய பேச்சாளராகத்தான் அங்கு சென்றிருந்தார். உண்மையில் அங்கு அந்த பேச்சாளராக சென்றிருந்தவர் அந்த போராட்டம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அவர் தொடர்பு படாவிட்டால் அவர் சொல்லியிருக்க வேண்டும், அதாவது தமிழ் மக்களினுடைய மறுக்கப்பட்ட உரிமை தொடர்பாகத்தான் அந்த ஆயுத போராட்டங்கள் நடைபெற்றன, அதனால் தமிழ் மக்கள் அதனை ஆதரித்திருந்தார்கள், ஆகவே அது தமிழ் மக்களினுடைய ஆதரவின் மூலமாகத்தான் அவ்வளவு தூரம் அந்த போராட்டம் வியாபித்திருக்கின்றது, அந்த தியாகங்கள் அங்கு நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக நான் அந்த வன்முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கலாம். முற்றுமுழுதாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு தியாகங்களையும் நாங்கள் காட்டிக் கொடுப்பது போல அல்லது அதை குழி தோண்டி புதைப்பது போல தான் அங்கு அமைந்திருக்கிறது. உண்மையில் எங்களுடைய விடுதலை போராட்டங்கள், எந்த விடுதலை போராட்ட இயக்கமும் விரும்பி ஆயுதத்தை கையில் எடுக்கவில்லை. இந்த கருத்து நீங்கள் அந்த குறிப்பிட்ட இந்த கருத்தில் நாங்கள் ஏன் போராடினோம், 56ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய போராட்டம் எதற்காக ஆயுத போராட்டமாக மாறியது என்பது அந்த நேர்காணலை கண்டுகொண்டிருக்கின்ற அந்த சிங்கள ஊடகவியலாளருக்கு தெரியாமல் இருக்குமா என்று கேட்கிறேன். இல்லை, அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எந்த இனம் சார்ந்து நாங்கள் அங்கு பதிலளிக்க முயற்சிக்கின்றோமோ நாங்கள் தான் அதில் சரியாக அவதானமாக பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் ஊடகவியலாளர்கள் இதில் பல்வேறு விதமான நோக்கங்களில் கேள்வி கேட்பார்கள். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனபடியால் இந்த விடுதலை போராட்டம், தமிழர்களுடைய விடுதலை போராட்ட இயக்கங்கள், எந்த இயக்க தலைவரும் விரும்பி ஆயுதத்தை கையில் எடுக்கவில்லை. ஆரம்ப இயக்கமாக இருந்த தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, அதனுடைய ஸ்தாபக தலைவர் அதாவது தங்கத்துறை தான் விடுதலை போராட்ட தலைவர்களின் முன்னோடி தலைவராக இருந்தவர். அவர் பிடிபட்டவுடன், அதாவது தங்கத்துறை, குட்டிமணி போன்றோர் உட்பட்ட ஜெகன் உள்ளிட்டோர் பிடிபட்ட பிற்பாடு 83ஆம் ஆண்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவர் நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருந்தார், நாங்கள் வன்முறை மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல, தமிழ் மக்களினுடைய மறுக்கப்பட்ட உரிமையை எடுப்பதற்காகத்தான் ஆயுதத்தை கையில் எடுத்தோம் என்று இலங்கை நீதிமன்றத்துக்குள் வச்சு, உச்ச நீதிமன்றத்துக்குள் வச்சு மிக தெளிவாக சொல்லி இருந்தார். இன்று கூட அந்த பதிவு இருக்கிறது. ஆகவே தலைவர் பிரபாகரனாக இருக்கலாம், மற்ற இயக்க தலைவர்களாக இருக்கலாம், அதாவது விரும்பி ஆயுதத்தை கையில் எடுக்கவில்லை. தமிழ் மக்களினுடைய பிரச்சனையை, அதாவது ஜனநாயக வழியில் பழைய தலைவர்கள் கேட்டு பெறப்பட முடியாத போதுதான், அது தோல்வி அடைகிற பொழுதுதான் அவர்கள் ஆயுதத்தை தூக்கி இருந்தார்கள். ஆயுதத்தை தூக்கி தொடர்ச்சியாக போராடுகிற பொழுது ஏற்றுக்கொண்ட முழுவரும், ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இன்று அவர்கள் ஒரு ஆயுத போராட்டம் முள்ளிவாய்க்காலில் கொண்டு போய் ஒரு முடிவுக்கு வந்ததன் பிற்பாடு அவர்கள் இல்லாத போது அதனை விமர்சிப்பது அவ்வளவு அழகல்ல. டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவர்களுக்கும் சுலக்ஷன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாலை வணக்கத்தை.
இன்றைய தினம் மிக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியமான இருவர் இங்கே நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலளிப்பதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஒன்று மகளிர் அணி தலைவி, செயலாளர் மற்றும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சபா கோதாசன் அவர்கள். இதிலே ஒரு விடயத்தை நான் கேட்கணும். நீங்கள் மாகாண சபை செல்லும்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எக்கட்சியை பிரதித்துவப்படுத்தி மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். டெலோவை பிரதித்துவப்படுத்தி எனக்கு இங்கே ஒரு கேலி கூத்தாகவும் சிரிப்பாகவும் இருக்கின்றது. சுமந்திரனை தமிழரசு கட்சி சார்பாக ஒருத்தர் விமர்சிக்கவில்லை, ஏனைய கட்சிக்காரர் விமர்சிப்பது எனக்கு ஒரு சிரிப்பாக. தமிழரசு கட்சி சார்பிலே அவர்கள் விமர்சிக்கிறார்களே, தமிழரசு கட்சி மகளிர் அணியின் செயலாளர், மாகாண சபை உறுப்பினர்களோ முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களோ விமர்சிப்பதை இல்லை. நீங்கள் பத்திரிகை ஊடகம் இன்னும் பார்க்கவில்லை. அவர் கருத்து வெளியிட்ட பிறகு முதலாவதாக செல்வம் அடைக்கலநாதன் அதை, அதாவது அவரை குற்றம் என்பதை நிரூபித்திருந்தார், அதாவது வெளியிட்டிருந்தார். அதன் பிற்பாடு மாவை சேனாதிராஜா தமிழரசு கட்சியினுடைய தலைவர் கூட அதை மறுப்பறிக்கை விட்டிருந்தார். அவர் மறுப்பறிக்கை விட்டிருக்கின்றார். சகல தலைவர்களது விமர்சனங்களை நீங்கள் பார்த்தால் விளங்கும். இல்லை, சரவணபவன் உட்பட எல்லோரும் விமர்சித்தவர்கள். ஆனால் அவர்களுடன் இணைந்திருக்கின்ற இதர கட்சிகள் விமர்சிப்பது கேலி கூத்தாகவே இருக்கின்றது. இல்ல இல்ல, அது கேலி கூத்தல்ல. அதாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிற பொழுது விமர்சிப்பதற்கு தகுதியற்றவர். உதாரணமாக உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மகன் ஒரு தவறான கருத்தை சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த கருத்தை நிராகரித்து மகனை சரியாக வழிநடத்த வேண்டும் தவிர அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு இருப்பது என்று அதை விமர்சிப்பது கேலிக்குரியது என்று சொல்லுவது அப்பட்டமான ஒரு கேலி கூத்தான விடயத்தை நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். ஏனெனில் இராணுவத்துடன் ஒட்டுக்குழுக்களாக இருந்து சேர்ந்தவர்கள் இன்றைக்கு விமர்சிக்கின்றார். அவர்களுடைய ஒப்புடைக்க நான் சுமந்திரன் ஐயா மேல் என்று சொன்னேன். ஏன் என்கின்ற போராட்டத்தை கொச்சப்படுத்தி காட்டி கொடுத்தவர்களை விமர்சிக்க தகுதியற்றவர்கள். அந்த போராட்டங்களில் ஈடுபடாத கட்சிகளிலே இணைந்திருந்தவர்கள் விமர்சிக்கிறார். நான் அடுத்த விடயம் ஒன்றை சொல்லுகின்றேன் என்னென்று சொன்னால், சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் எங்களது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்லியிருக்கின்றார், நாங்கள் ஆயுதத்தை விரும்பி கையில் எடுக்கவில்லை, எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றது. திணிக்கப்படுவதற்கு காரணம் என்னவெனில் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள், சுயநிர்ணய உரிமைகள், அதைத்தான் அவர்கள் அவர்தான் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த விடயத்தை சுமந்திரன் அங்கே சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது அவர் சொன்ன விடயம் படித்த சமூகத்துக்குள்ளே மறைமுகமாக விளங்கும். நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள்ல படிச்சவைக்கு மட்டும்தான் அரசியல், மற்றவைக்கு அரசியல் இல்ல. நீங்கள் விட்ட கருத்தை வாபஸ் பெறணும். ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுக்கு தான் இது அரசியல், படிச்ச மக்களுக்கு படிக்காதவைக்கு இந்த கருத்தை சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வாபஸ் பெற சொன்னால் இது தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமான அரசியல், அரசியல் தமிழ் மக்களுக்கு. ஆனால் ஊடகங்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது சில மறைமுகமான விளக்கங்களையும் சொல்லப்படவில்லை, நேரடியாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக அனைத்து மக்களும் ஏற்கிற மாதிரியான கருத்தை தான் சொல்லுவோம். நாட்டில தமிழ் சமூகம் மட்டும் ஏற்கிறதா சொல்லலாம். நீங்கள் 100 பேரும் ஏற்றுக்கொள்ளலாம், 1000 பேரும் அதை சொல்லவில்லை. ஆனால் வெளியில போய் சொல்லி இருந்தால் சுமந்திரன் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை சொன்ன அவர் பிழை என்றதை நான் சொல்றேன். இந்த கருத்தை அவருக்கு சொல்றதுக்கு தகுதி இல்லை, அதைத்தான் நான் சொல்லுவேன். அவர் சொன்னது பிழை என்று யார் யார் சொல்லலாம் என்பதை சொல்கிறீர்கள். யார் சொல்லலாம் என்றதை நான் சொல்லுவார். இதுக்குள்ள நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சொல்றோம், ஏதாவது நீங்கள் நாளைக்கு இப்ப இந்த சந்தர்ப்பம் வந்திருக்கிற ஒரு நல்ல நேரம். ஏனென்றால் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்ற காலத்தில் நாளைக்கு உங்களோட இடத்துல ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு சுமந்திரன் ஆதரவாளர் வார, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போக மாட்டீர்களா? போக மாட்டோம். இதுல உறுதியா சொல்லுங்கள். உறுதியா சொல்றான். எந்த காரணம் கொண்டும் சுமந்திரன்
கூட்டமைப்போட வந்தா பிரச்சாரத்துக்கு போக மாட்டோம், எதிர்பிரச்சாரம் செய்தே ஆவோம் நாங்கள். சரி, நீங்கள் அது சொல்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். போராட்டம் உன்னதமானது. இதனை வைத்து எந்த ஒரு கட்சியும் அரசியல் செய்ய என்கின்ற வடக்கு மாகாணத்திலே தகுதி இல்லை. போராட்டத்தை வச்சு அதை கொச்சப்படுத்துவ மாதிரி இருக்கு. இந்த விடயத்தை நாங்கள் இதில் கதைக்கிறது ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியுது. இரண்டாவது போராட்டம் உன்னதமான ஒரு மாவீரர்கள் அரசியல் கட்சிகளுக்குள்ள அதாவது இன்றைக்கு அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எத்தனை மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தார்கள், எத்தனை பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உறுப்பினர்கள். அப்ப அரசியல் செய்ய தகுதி இல்லை இங்கே ஒரு கட்சிக்கு வந்து நீங்க சொல்ல முடியாது. அரசியல் செய்ய தகுதி இருக்கு, போராட்டத்தை வச்சு செய்ய வேண்டாம். போராட்டத்தை வைத்து தான் அரசியல் செய்ய முடியாது. எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் வைத்து அரசியல் செய்ய போராட்டம் உன்னத கட்சிகள் அரசியல் செய்ய போராட்டம் உன்னதமானது. அது தமிழ் மக்களுக்கு அபிலாசை கிடைக்காதால போராடினது. நீங்கள் அபிலாசைகளை எந்த ஒரு கட்சியும் பெற்றுக் கொடுக்காது நான் சொல்றேன். எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் நாங்கள் போராட்டத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது சரியா தவறா என்கின்ற கோணத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பட்டிமன்ற பேச்சாளர் சொல்லறிவு ஜெசிந்தன் அவர்கள். நல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல தலைப்பு. 2 நிலைகளிலே தமிழ் தேசியம் என்ற இலக்கை அடைவதற்கான 2 நிலைகளை கண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, ஆயுத போராட்டம் தொடங்குவதற்கு முன்னரே அறவழி போராட்டத்தின் மூலமாக தமிழ் தேசியம் என்ற இலக்கை அடைவதற்கான தோற்றுதலை கண்டவர்களும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை கேட்டால் தமிழ் தேசியத்திற்கான அந்த இலக்கை, தமிழ் தேசியம் என்கின்ற இலக்கை அடைவதற்கான பாதைகளில் ஆயுத போராட்டம் தொடங்கிய காலத்திலே தான் நாங்கள் கண் விழித்து கொண்டவர்கள். ஆகவே 2 சந்ததி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு சந்ததி, இந்த 2ஐயுமே கண்டிராத சந்ததி இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது. தமிழ் தேசிய அந்த சந்ததி எங்கே வாழப்போகிறார்கள் என்பதும் கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு தமிழ் தேசியம் என்கின்ற இலக்கை அடைவதற்கான பாதைகளாக நாங்கள் 2 வழிகளை ஏற்கனவே கண்டுவிட்டோம். அதிலே ஒன்று அறவழி போராட்டங்கள் என்கின்ற அந்த பாதை, 2வது ஆயுத போராட்டம் என்கின்ற பாதை. இப்பொழுது 3வது ஒரு பாதையை எங்களுடைய தமிழர் தரப்பு கையில் எடுத்திருக்கிறது. அது ராஜதந்திரம், நல்லிணக்கத்தின் மூலமாக சர்வதேச நாகரீகம் மிக்க ஒரு அரசியல் நீரோட்டத்திலே நாங்களும் இணைந்து கொள்ளுதல் என்கின்ற பாதையை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இப்போ போராட்டம் தொடங்கிய காலத்திலே தான் நாங்கள் கண்விழித்தவர்கள். இப்போ அம்மா பல உணர்ச்சிகளான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். என்னிடம் இருக்கிற கேள்வி ஒன்று தான், நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த போராட்டத்தை மையப்படுத்தி ஒருவர் போய் கல்லறையிலே நின்று கை வைத்து சபதம் எடுப்பதனாலோ அல்லது அந்த போராட்டத்தை எனக்கு பிடிக்கவில்லை, அந்த வழிகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லுவதனாலோ இங்கே இருக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? உங்களுக்கு தெரியும், அனுமன் நெஞ்சை பிளந்து காட்டிய பொழுது உள்ளுக்குள்ளே இருந்தது ராமன். இப்பொழுது ஈழத்திலே இருப்பவர்கள் நெஞ்சை பிளந்து காட்டினால் உள்ளத்துக்குள்ளே இருப்பது அது உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கல்லறைக்கு முன்னாலே போய் நின்று கொண்டு தீபத்தை ஏற்றி தாங்கள் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்பதை காட்டிக்கொள்வதன் மூலமும் அல்லது இன்னொரு சாரார் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுவதன் மூலமும் இங்கே இருக்கக்கூடிய அதிலே ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? உண்மையில அந்த போராட்டத்தில் 30 வருஷ போராட்டத்தில் அந்த தங்களை ஈடுபடுத்தி அந்த போராட்டத்தின் அந்த போராளிகள் மட்டுமல்ல, போராளிகளோடு இணைந்த மக்களும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களும் அந்த வலியை சுமந்திருக்கிறார்கள். என்னடா ஒவ்வொரு வீட்டிலும் போராட்டம் இருந்திருக்கிறது.
அப்போ இந்த மக்களில் ஒருவர் தான் அந்த கல்லறையில் அதிகமான இடங்களில் கல்லறையில் சத்தியம் பண்ணுறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு தான் அந்த தகுதி இருக்குது, அந்த மன உணர்வு கல்லறையில் கை வச்சு செய்கிறவருக்கு தான் இருக்கு. நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு 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 ராஜா மரண தருவாயில் இருக்கிறார். அவற்ற மகன் அவரோட இல்லை. ராஜா சாக போகிறார். ஆனால் அவருக்கு அறிவிக்கப்படுகிறது மகனுக்கு உடனடியாக வந்து இந்த அரசாய் பொறுப்பேற்க சொல்லி. மகன் வார வழியில் இன்னொரு வழிப்போக்கன்கிட்ட கதைக்கிறார். இப்படி என் அப்பா இறக்க போகிறார், நான் போய் உடனடியாக அரசை கைப்பற்ற வேண்டும் என்று வழிப்போக்கன் நிற்கிறான். இவர் இந்த அவர் வரைக்குள்ள அந்த பாதைகள் எல்லாம் மாற்றம் அடைந்திருக்கிறபடியா இதுக்கு எந்த வழியால் போகிறார் எல்லாம் அடைபட்டிருக்குது. அவர் இவருக்கு சுற்றுவட்ட பாதையை காட்டுறார். இப்படி நீங்கள் சுற்றி போனால் கெரியில் உங்களோட வீட்டை போகலாம் என்று. இந்த வழிப்போக்கன் நிற்கிறான். இவருக்கும் அப்பாவுக்கும் தொடர்பு இல்லை. சாக போகிறபடியாக தான் அறிவித்திரு அவர் வார. நான் முதலே போனால் நான் மகன் என்று சொல்லி எடுத்துடலாம் என்று சொல்லி அங்கே போன உடனே அப்பா இறந்துட்டார். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வித்தியாசத்தில் போனோன்னா அப்பா இறந்துட்டார். பக்கத்தில் இருந்த மந்திரி சொல்கிறார், நான் சொல்கிறத நீங்கள் 2 பேரும் செய்யணும் என்று சொல்லி. உடனே அந்த வழிப்போக்கன்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், இதை நீர் அவருடைய நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி சரியாக எய்யத வேணும் என்று அந்த ராசாண்ட படத்தை வச்சுட்டு இந்த நெத்தியில பொட்டு வைக்கிற மாதிரி சுட சொல்றார். உடனே அவன் வழிப்போக்கன் தன்னை கட்டித்தன தாலி எடுத்து சுட்டு விட்டான். நெத்தியில சுட்டு விட்டான் சரியாக. மற்றவரை கூப்பிட்டு சொல்றார், நீர் சுடுமண்டு. அவர் தூக்கி வைத்து கொண்டு அழுகிறார். அப்ப அந்த மந்திரிக்கு தெரியுது அழுதவர் தான் மகன் உண்டு. ஏன் சொல்லுங்க, அவருக்கு தான் அப்பாண்ட நெத்தியில சுட மனம் வராது. அவன் வழிப்போக்கன், அவனுக்கு பாசம் இல்லை, அவன் சுட்டுட்டான். உண்மையான மகனுக்கு சுட மனம் வராது. என்னன்னு சொன்னால் அவன் கண்ணில அப்பாவை நான் சுடுவதா அந்த தண்ணி வருது. அதான் பாசம், அதான் உணர்வு, அதான் அந்த கொந்தளிப்பு. அப்ப அந்த நிலையில தான் அந்த கல்லறையில வச்சு செய்கிற சத்தியங்கள் உண்மையான உணர்வுகள்ல இருந்து வார, நீங்க சொன்ன நெஞ்ச பிளந்து காட்டேக்க வார ராமர் மாதிரி ஒவ்வொருத்த இதயத்தையும் பிளந்திருக்கேக்குள்ள வார வலிகளும் வார பிம்பங்களும் தான் அந்த உணர்வுகள். அது எல்லாருக்கும் இருக்காது. இப்பவும் இலங்கையில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் கொதிச்சு போகல, புலம்பெயர்ல இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் கொதிச்சு போகல. இந்த ராமர் பிளந்து பாக்கேக்க இருந்த பிம்பத்தினால இருந்து ஈர்க்கப்பட்டவர்கள் தான் இந்த கொந்தளிச்சு போயிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்றால், எங்களுடைய மதிப்பிற்குரிய மாகாண சபை உறுப்பினர் சபா கோதாஸ் அவர்கள் சொல்லுகிற பொழுது கூட சொன்னார், இறுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகிற பொழுது கூட விடுதலை புலிகள் தான் ஏக பிரதிநிதிகள் என்பதை சொல்லுவதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அது எழுதப்பட்ட அந்த 2004 தவறு சொல்லவில்லை. அது 2004 பாராளுமன்ற தேர்தலுக்கான நான் என்னுடைய சொன்ன பிறகுதான் நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு விளங்கி. ஆகவே நான் இதில் என்ன சொல்லுகிறேன் என்றால், விடுதலை புலிகள் போராட்டம் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிகளையும் அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் தங்களை நம்பி போராடியவர்கள். அவர்கள் ஆயுதம் தூக்குகிற பொழுது எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்களோ அதை கடைசி வரை கொண்டு சென்ற அமைப்பு. அந்த தூய அமைப்பினுடைய ஆத்மாக்கள் உறங்குகின்ற ஒரு வீடுதான் கல்லறை. அவர்கள் நம்பாத அந்த அரசியல்வாதிகள் போய் அதிலே கை வைத்து தன்னுடைய ஒரு நோக்கத்துக்காக அந்த இடத்திலே கையை வைத்து அஞ்சலி செலுத்துவது தவறு. இதிலே ஊடகங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். உண்மையிலேயே இன்றைக்கு நடக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் சரி, அல்லது எங்களுடைய மாவீரர்களுடைய அந்த தியாக நினைவேந்தல்கள் சரி, பெரும்பான்மையான ஊடகங்கள் அரசியல்வாதிகள் விளக்கேற்றுவதையே படம் பிடித்து காட்டுகின்றன. இதில் எங்கள் ஊடகம் சார்பு நான் பதிலளிக்க வேண்டும். நாங்கள் இந்த பெரும்பான்மையான ஊடகவியலாளர்களிடம் பொதுவாக கேள்வி கேட்கும் போது நாங்களும் அதற்கு பதிலளிக்கிறோம். நாங்கள் மக்களினுடைய அனுஷ்டிப்பை தான் நாங்கள் அதை பிரதிபலிக்கிறோமே தவிர அரசியல்வாதிகளுக்காக அதை எடுத்து மக்களுக்காக அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லவில்லை. உண்மையிலேயே அதை நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த உணர்வோடு உண்மையாக அந்த தூய எண்ணத்தோடு இருப்பவர்கள் மக்கள். ஆகவே நான் என்ன சொன்னேன் என்றால், அந்த தெளிவு எங்களிடம் எல்லோரிடமும் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலுடைய ஒவ்வொரு வடிவங்களும் வேறு.
ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய உள்ளங்களும் வேற. நாங்கள் ஏன் உண்மையான ஒரு தூய்மையான ஒரு கால வரலாற்றை இந்த அரசியலுக்காக பயன்படுத்துவான் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், இந்த அரசியல் இந்த அரசியல் நீரோட்டத்தில் வார இன்றைக்கு வார ஆக்கள் எல்லாரும் விமர்சனம் கொண்டு வர இல்லை, சரியான விமர்சனங்களை முன்வைக்க இல்லைன்னு. ஆனால் எங்களுக்கு தெரியும் யார் விமர்சனங்களை முன்வைச்சவர்கள், யார் முன்வைக்க இல்லை என்று சொல்லி. சில பேருக்கு அவர் சொன்ன மாதிரி மனதுக்குள்ள உணர்வு இருக்கிறவர்கள் அந்த விமர்சனத்தை உடனே முன்வைச்சார்கள். அந்த உணர்வு இல்லாதவர்கள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. எந்த விமர்சனத்தை சொல்கிறீங்க? இந்த கூட்டம் ஊடக பேச்சாளர் இந்த விமர்சனத்தை எத்தனை பேர் முன்வைச்சார்கள் என்றதான் ஒரு அவர் சொன்ன விஷயம். அந்த விமர்சனம் எத்தனை பேரால் அது செய்யப்பட்டது, உணர்வு பூர்வமா செய்யப்பட்டது. அந்த விமர்சனத்தை முன்வைக்காத ஆக்களும் இருக்கிறார்கள் அரசியல்ல. இப்ப எல்லோருக்கும் தெரியும் அந்த விமர்சனத்தை முன்வைக்காதவர்கள் உள ரீதியாக போராட்டத்தை ஆதரிக்காதவர்கள் சொல்ல இயலாது. ஆனால் உண்மையாக ஆதரித்தவர்கள் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். உண்மையாக அவர் சொன்ன மாதிரி மனதை திறந்த ராமர் தெரிகிற மாதிரி இருந்தவர்களுக்கு அந்த விமர்சனம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் இல்லை. எல்லாருக்கும் உணர்வுகள் ஒரே மாதிரி இருக்கிற. அவருடைய கேள்வி என்னவென்றால், அவர் சொன்ன விடயம் இதை விமர்சிப்பவர்கள் எல்லோரும் தகுதியானவர்களா என்று கேட்டிருந்தார். உண்மையான ஒரு உணர்வோடு தகுதியாக விமர்சிக்கிறார்களா என்று தான் கேட்டிருந்தார். அதற்காக அவருடைய கருத்து, அவர் கூறிய அந்த ஊடக பேச்சாளர் கூறிய கருத்து நியாயமானது என்று அவர் சொல்லவில்லை. அவர் யார் யார் விமர்சிக்கலாம் என்ற தகுதி யாருக்கு இருக்கிறது என்பதை தான் அவர் விமர்சிக்கலாம் என்ற தகுதியும் இருக்குது. ஆனால் அந்த விமர்சிக்கிறதுக்கு முன்வார என்று சொன்னால், இப்ப சார்ல்ஸ் நிர்மலநாதன் முதலே சொல்லி இருந்தார், மன்னாரில் இருந்து அவர் உடனடியாக விமர்சிச்சிருந்தார். முதல் அறிக்கை விட்டிருந்தார் இது பிள்ளை என்று சொல்லி. அப்படி ஒவ்வொரு தரம் அறிக்கையை விட்டு கொண்டிருந்தார்கள். என்னென்னு சொன்னால், நாங்கள் அதுக்கு எதிர்மறையான கருத்துக்களோ அல்லது உடன்பாடான கருத்துக்களோ பார்க்கிறத விட்டுட்டு அந்த ஊடகவியலாளர் சொல்ல வேண்டிய விடயம், அவர் முதலே கூட்டங்கள்ல சொல்றது என்னென்றால், எனக்கு சிங்களம் நன்றாக தெரியும், ஊடக பேச்சாளர் நன்றாக சிங்களம் தெரியும், எங்கள சிங்களம் தெரிஞ்சவர்கள் என்னோட இணைந்து கொள்ளுங்கள், நாங்கள் சிங்கள மக்களுக்கு போய் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய முக்கியமான அரசியல் விடயங்களை பற்றி அவர்களுக்கு உடன் கலந்து பேசினால்தான் அவர்களுக்கும் இது விளங்கும் என்றுதான் அவர் சொன்னவர். ஆனால் இப்படியான விளக்கத்தை அவர் கொடுப்பார் என்று தெரியாது. இன்றைய தலையங்கம் அம்மா, எங்களுக்கு நாங்கள் போராட்டத்தை வைத்து அரசியல் செய்யலாமா இயலாதென்றார். நான் ஒன்றை தெளிவாக சொல்கின்றேன். வடக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களில் பிள்ளைகளா அல்லது அவரது பேர பிள்ளைகளா யாராவது மாவீரர்களாக இருக்கிறார்களா? இல்லை. ஏன்? அன்றைய போராட்ட காலத்திலே வெளிநாடுகளில் கல்வி ஏற்றுக் கொண்டிருந்தார்கள் அவரது பிள்ளைகள், பேர பிள்ளைகள். இன்று யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் யுத்தத்தை வைத்து எமது போராட்டத்தை வைத்து அரசியல் செய்கின்றார்கள். மனவருத்தமானபடி இல்ல, போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னமே அரசியல்ல இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்க தமிழரசு கட்சி தலைவர் போராட்டம் தொடங்குறதுக்கு முதலே அதான் நான் சொல்ல வரேன். போராட்டத்துக்கு முதல் இருந்தவர்கள் என்ற பிள்ளைகள் யாராவது மாவீரர்களாக இருக்கிறார்களா? அவர்கள் கட்டாயம் அவர்கள் போராளியாக இருந்தார்களா? அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது போராளியாக, நான் போராளி இல்ல. அவர்களுக்கு பாராளுமன்ற, ஆமா ஒரு நிமிஷம் பொறுங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் பொழுது வருமானம் நிறைய வந்தது. பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிப்பித்தார்கள். இன்றைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். எனக்கு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர் சுலாக் சார். எனக்கு அவரை பிடிக்கவில்லை, அவர் என்னை பற்றி விமர்சிக்கிறார் வெளியிலே. நான் அவருடன் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து போடுவேனா படம்? இல்லை. இன்றைக்கு போட்ட ரோட்டுகள் அனைத்தையும் பாருங்க. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் மாவை சேனாராயாவின் படம், சுமந்திரனின் படம் இருக்கின்றது தானே. அபிவிருத்தி என்றது இன்றைக்கு நேற்று நடக்கவில்லை. அரசாங்கம் துவங்கின காலத்தில் இந்த அபிவிருத்தி நடக்குது. ஒரு கல்லுத்திரை நீக்கம் செய்யல, அது யார் அடிக்கல் நாட்டினார், யார் திறந்தாங்க, இதெல்லாம் போடுறது வளமை. இதை வச்சு அது நடந்தது உண்மை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த படத்தை போடுவதற்கு அவர்களுடன் எங்களுக்கு விருப்பம் இல்லை என அரசாங்கத்தை விமர்சித்து போடவில்லை. ஆனால் கடைசியாக இருந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அவர் நேரடியாக கேட்கிறார். சந்திரிகா அம்மையார் இருக்கும் போதோ இல்லாட்டி மஹிந்த ராஜபக்ஷ இருக்கும் போதோ அவருடைய படத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நின்று போட்டார்களா? இல்லை. அதாவது சந்திரிகா அம்மையார் இருக்கின்ற பொழுது அபிவிருத்தி திட்டங்கள் நடக்கின்ற பொழுது யாருடைய நிதி ஒதுக்கீட்டில் நடைபெற்றது, யார் அடிக்கல் நாட்டினார்கள், இது எல்லாம் அவர் கேட்கிறார்.
சந்திரிகா அம்மையாரோடு அப்போது இருந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய படமும் இணைத்து போடப்பட்டதான்னு கேட்கிறார். அந்த காலத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வளரவில்லை. இருந்தது. இப்பொழுது தொழில்நுட்பம் இல்ல, தொழில்நுட்பம் இருந்தது. அதனால் படத்தை அடிக்கிறார். ஐயா, அப்பொழுது ஒரு கல்லை வச்சு கல்லில இல்லை, டிஜிட்டல் தொழில்நுட்பம் இருந்தது. கல்லும் இருக்கும், கல்லும் இருக்கும், மேல படமும் இருக்கும். விடயத்தை சொன்னீர்கள். கல்லும் இருக்கும், பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாராவது குடும்பத்தில் மாவீரர் இருக்கா, போராளி இருக்கார். ஆனால் மாவீரர் போராளிகள் இல்லை என்பதற்காக மக்கள் அவர்களை நிராகரித்தார்களா? மக்களுடைய வாக்களிப்பின் மூலமாகத்தான் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுதான் சொல்லப்படுகிறது. விடுதலை புலிகள் சொன்னதற்காகத்தான் மக்கள் அவர்களை ஆதரிக்கிறார். அதாவது நீங்கள் விடுதலை புலிகள் சொன்னதால் எடுத்த 22 பாராளுமன்ற ஆசனத்தை போராட்டம் முடிவடைந்த பின்னரே எடுக்க முடியவில்லை. மக்களே அந்த நேரம் நிராகரித்தார்கள். பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு? அதாவது போராட்டம் முடிந்ததன் பிற்பாடு அந்த போராட்டத்தின் அந்த பலம் எவ்வாறு என்பதை பற்றி நான் முதலில் தெளிவாக சொல்லியிருந்தேன். போராட்டம் எவ்வாறு பலமாக இருந்தது, அந்த பலமான போராட்டத்தை நாங்கள் சிதைக்க கூடாது, அதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுக்கு விமோசனம் எடுக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய வாதம். நாங்கள் அந்த கருத்தை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வாரம். போராட்டத்தை கொச்சப்படுத்தி நீங்கள் ஒரு காலமும் இப்ப நீங்களே சொல்லுகின்றீர்களே தெளிவ, அதை வைத்துத்தான் நாங்கள் அரசியல் செய்யணும் என்று, அது பிழை என்றதான் நான் சொல்லுவேன். தமிழ் மக்களினுடைய தேசிய அபிலாசைகள் வெல்லப்படும் வரை நாங்கள் அந்த போராட்டத்தினுடைய அத்தனை விடயங்களையும் அதாவது சொல்லி அதனை நாங்கள் தெளிவுபடுத்தித்தான் எங்களுடைய இலக்கை வெல்லலாம். இல்லை என்றால் வெல்ல முடியாது. இந்த விடயத்திலே போராட்ட காலத்து கொள்கைகளை பின்பற்றுவீர்களா? இந்த போராட்டம் நடந்தது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தமிழீழ தேசிய தலைவர் நினைவேந்தலை நாங்கள் ஏன் செய்கிறோம்? தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் 30 வருட கொள்கையை உங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கி அதை பின்பற்றுகிறீர்களா? இல்லையே. 2004ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதாவது சமஷ்டி அடிப்படையாக கொண்டுதான் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அரசியல் ரீதியாக சமஷ்டி என்ற கோட்பாட்டின் மூலமாகத்தான் அந்த செயல்பாடுகள் அந்த கொள்கை முன்வைக்கப்பட்டு தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டதால் விடுதலை புலிகள் வாக்களியுங்கள் என்று சொன்னதால் தான் உங்களுக்கு 22 பாராளுமன்ற ஆசனம். அதை தெளிவாக புரிந்து கொள்ளும். விடுதலை புலிகள் அன்று பலமாக இருந்ததால் தான் அந்த ஆசனங்கள் கிடைத்தது என்பதை நான் ஏலவே சொல்லிவிட்டேன். ஆகவே அந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் கொச்சைப்படுத்தாமல் பக்கபலம் கொண்டு போக வேண்டும். இங்கு இனவாத கட்சிகளை வளரவிடக் கூடாது. இனவாத கட்சிகளின் முகவர்கள் இங்கு செயற்படக்கூடாது. அவர்களை மக்கள் நம்பக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னுரிமைப்படுத்த சொல்லுகின்றோம். இனவாத கட்சிகளை விட மோசமாக ஏனைய தமிழ் கட்சிகள் போகின்றன என்பது மக்களுக்கு திட்ட தெளிவாக போராட்டத்தை பேசிக்கொண்டும் அதன் வரலாறுகளை சொல்லிக்கொண்டும் அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வது சரியா தவறா என்கின்ற தலைப்பிலே விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து தனிஜனிடம் பெறலாம். நான் உண்மையில் சபா குகதாஸ் அவர்களிடம் சுருக்கமான ஒரு விடைக்கார ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் மாகாண சபை உறுப்பினராக பதவியேற்கின்ற பொழுது 6வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு ஏற்ப தயார்படுத்தப்பட்ட நாட்டிலே பிரிவினை கோரமாட்டேன் என்ற உறுதிப்படுத்தலை நீங்கள் சத்தியப்பிரமாணமாக எடுத்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமாம். அப்போ அந்த அடிப்படையிலே இப்போ உண்மையில் நான் முதல் சொல்ல வந்தது சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த தான் போராட்டத்துக்கு ஆதரவானவர் இல்லை என்ற மாதிரியான கருத்துகள் அவர் தான் போலி என்பதை முன்னுக்கே சொல்லிவிட்டார். நான் இந்த மாதிரி நாடகம் போடுகின்ற ஒரு போலி தான் இந்த குழுவிலே இருக்கிற, ஆனால் நான் போராட்டத்தை எதிர்க்கிற ஒருவர் தான் என்பதை சொல்லிவிட்டார். என்ன விடயம் சொல்லி சொன்னார் சுமந்திரன் அவர் குறிப்பிட்டது தன்னுடைய தனிப்பட்ட விடயம் என்பது அது அவர் குறிப்பிட்டார். ஆனால் அவர் அங்கு சென்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பினோடு ஒரு ஊடக பேச்சாளராகத்தான் அவரை அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் இப்போது அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற விடயம் நாங்கள் போராட்டத்திலும் தோற்றுவிட்டோம், அஹிம்சையிலும் தோற்றுவிட்டோம், அடுத்த கட்ட நகர்வு வந்து எங்களுடைய பிரச்சனைகளை சிங்கள மக்களுக்கு எடுத்து சொல்லி சிங்கள மொழி தெரிந்தவர்கள் மூலம் எடுத்து சொல்லி அதன் மூலம் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அந்த இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவர் போராட்டத்திற்கான காரணத்தை தெளிவுபடுத்தி இருக்கலாம். அந்த இடத்துல இல்லை, அதற்கான திட்டமோ அதற்கான வேலை முறையோ அதற்கான விருப்பமோ இவர்கள் எவரிடமும் இல்லை. சிங்கள உண்மையில் அதுதான் முறை, அதுதான் வழி. இந்த தேசத்திலே நாங்கள் வெற்றியடைவதற்கான தமிழ் மக்கள் ஒரு விடுதலையை வேண்டி நிற்கிற ஒரு தமிழ் தேசிய இனம் இங்கே சுயநிர்ணய உரிமையுடன் வாழ்வதற்கான மிக இலகுவானதும் சாத்தியமானதுமான வழி சிங்கள மக்களிலே எங்களை ஆதரிக்கின்ற பலர் இருக்கிறார்கள். எங்களுக்காக குரல் கொடுக்கிற போர் இடம்பெற்ற போதும் சரி, இப்போ காணாமலாக்கப்பட்டவர்களுக்காகவும் சரி, அரசியல் கைதிகளுக்காகவும் சரி, ஏன் அரசியல் கைதிகளாக இப்போ சிறையில் வரை இருக்கிற சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். இந்த இப்போ 70% மேலே இலங்கையிலே இருக்கிற சிங்கள மக்களினுடைய ஆதரவை பெற்று
நாங்கள் சாத்தியமான வழிகளிலே அதை பெறுவதுதான் மிக இலகுவான வழி. இவர்கள் சொல்வதெல்லாம் சாத்தியமற்ற வழிகள் என்பதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனால் இவர்கள் பம்மாத்தாக இதை இப்ப சுமந்திரன் இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் இதை சொல்வாரே தவிர உண்மையில் இவர்களுடைய உள்நோக்கம் இதுதான் என்று சொன்னால் இவர்கள் குறுந்தேசியவாதம், அதாவது சிங்கள மக்கள் அஞ்சுகின்ற வகையில், அதாவது மீளவும் இங்கே ஒரு யுத்தம் தொடங்கி தங்களுக்கு பாதிப்பு என்றால் கடந்த யுத்தத்திலே சிங்கள மக்கள் தமிழ் மக்களைப் போலவே பாதிக்கப்பட்டார்கள், முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே அந்த அச்சத்தை நாங்கள் நீக்குவதற்கான வேலைமுறையை செய்யாமல், இப்ப நான் மதிப்புக்குரிய சபா குகதாஸ் அவர்களிடம் கேட்டது போல இவர்கள் ஒவ்வொரு பிரதேச சபை உறுப்பினராகும் போது கூட இந்த 6வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கேற்ப வந்த சத்திய பிரமாணத்திலே இவர்கள் ஒப்பமிடுகிறார்கள். பிறகு வெளியிலே வந்து இல்லை, மிக முக்கியமான விடயம் உணர்வாயும் உயிராயும், உண்மையில் எந்த ஒரு இந்த விடுதலை போராட்டத்திலே உயிர் நீத்த எந்த ஒரு மாவீரனும் தமிழ் தேசிய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற பிரபாகரன் உட்பட இந்த மாதிரியான ஒரு சமரசத்தை செய்யவே மாட்டார்கள். அவர்கள் தங்களுடைய உயிராயுதமாக கொண்டு நாங்கள் இந்த கொரோனா வைரஸ் நச்சு கிருமிக்காக பயப்படுகிறோம், அவர்கள் நஞ்சை களத்திலே ஏந்தி போராடியவர்கள். இங்கே இவர்கள் நாடகம் போடுகிறார்கள். அதே நேரத்தில் இவர்களுக்கு மக்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கான எந்த திட்டமும் இல்லை இவர்களிடம். இந்த போலிகளைத்தான் நான் கேட்கிறேன், நான் உங்களுடைய இருவரிடமும் கேட்கிறேன், விடைக்காக கேட்கிறேன். நீங்கள் போலிகளாகவும் இந்த போலிகளுடனும் தான் நிற்கிறீர்கள். நீங்களும் வீட்டு சின்னத்துக்காக வாக்கு கேட்பவர்கள் தான். நீங்கள் இவர்களை பாராளுமன்றம் அனுப்பியவர்கள் தான். இன்று வரைக்கும் இந்த பவிசுகள் சொகிசுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு மிகவும் உல்லாசமாக வாழ்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் உட்பட நீங்கள் தான். ஆனால் வடக்கு மாகாண சபையிலே இந்த முன்னாள் போராளிகளுக்காகவோ அல்லது இந்த போர் பாதிப்புகள் ஏற்பட்டவர்களுக்காகவோ ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டதா? உடனே நீங்கள் உங்களுடைய எதிரணியை சொல்லுவீர்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் நின்றவர்கள். நீங்கள் இதுவரையில் அந்த ஒரு நீங்கள் கூட தனிநபர் பிரேரணையாக கூட நீங்கள் கூட முன்னாள் போராளிகளோட புனர்வாழ்வுக்காக ஏதாவது கொண்டு வந்தீர்களா? ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தீர்களா? போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கோருகிற ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு வந்தீர்களா? இலங்கை அரசியலமைப்பின் 6வது திருத்தத்திற்கு அமைவாக சத்திய பிரமாணம் எடுத்துத்தான் நாங்கள் அதாவது இந்த அரசியல் செய்கிறோம். அதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை. ஏனென்றால் இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துக்கு அமைவான தேர்தலை தான் நாங்கள் கேட்கிறோம். அந்த தேர்தலில் தான் நாங்கள் வென்றிருந்தோம். ஆனால் 6வது திருத்த சட்டத்துக்கு அமைவாக நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்தோம், இனி அதன்படி தான் செயற்பட வேண்டும் என்பது அல்ல. உதாரணமாக ரணில் விக்ரமசிங்க கூட அதே சட்டத்தில் சத்திய பிரமாணம் எடுத்துத்தான் பிரிவினைவாதம் கோரின தமிழீழ தேசிய தலைவருடன் ஒப்பந்தம் செய்திருந்தார். அதாவது சிங்கள தலைவர்கள் கூட சொல் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் தான் நீங்கள் நிற்கிறீர்கள். எங்களுடைய போராளிகள் யாரும் அப்படி நின்றதில்லை. அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள். நீங்கள் என்னுடைய கருத்தை தவறு இருக்கிறது. பிரபாகரனுடன் பேச்சுவார்த்தை செய்து அதாவது இலங்கை தேசியத்தை ஏற்றுக்கொண்ட தேசம் பிளவுபடக்கூடாது என்பதை ஏற்றுக்கொண்ட ரணில் தான் ஏற்றுக்கொண்டாரே தவிர பிரபாகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது இல்லை, நீங்கள் தவறாக விளங்கிக் கொள்கிறீர்கள். ரணில் விக்ரமசிங்காவும் அதே சத்திய பிரமாணத்தை எடுத்து இந்த நாட்டை பிளக்க கோரிய தமிழீழ தேசிய தலைவருடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருந்தார். ஆகவே 6ஆம் திருத்தத்தில் நாங்கள் சத்திய பிரமாணம் எடுத்து விட்டோம் என்றதுக்காக எங்களுடைய வீட்டை எங்களுடைய நிலங்களை நாங்கள் விட்டு விட இயலாது. அடுத்து என்னொரு சொன்னீர்கள், மாகாண சபையில் நாங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது முன்னகர்வு எடுத்தோமா? ஏன்னா கன்னி உரையே முள்ளிவாய்க்கால் அவலத்தை ஒரு சாட்சியமாக வெட்ட வெளிச்சமாக நான் பதிவு செய்திருந்தேன். அந்த சாட்சியம் ஐநாவுக்கு, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கூட அனுப்பப்பட்டிருந்தது. அதே போல இந்த உதவி திட்டங்களை நாங்கள் சொல்லக்கூடாது. நான் அதாவது அந்த பிரச்சாரமாகவும் அதாவது ஒரு என்ன உணர்ச்சி வசமாக உசார்மனத்தனமாக எதுவும் யாரும் கதைக்கலாம். நான் கேட்ட கேள்வி இல்ல, நீங்கள் கேட்ட கேள்விக்கு போரால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நான் மறுமொழி சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. என்னை பொறுத்தவரையில் முன்னாள் போராளிகள் 800 பேருக்கு என்னுடைய ஒதுக்கீட்டின் மூலமாக நிதி கொடுத்திருக்கிறேன். நானே சொல்ல வேண்டிய தேவை. நீங்கள் இப்பொழுது கேள்வி கேட்டதற்காக இல்லை அதெல்லாம் சொல்ல வேண்டிய அதை விட நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாகாண சபையில் இருந்த உறுப்பினரும் அதாவது முன்னாள் போராளிகளுக்கு உதவி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். வெறுமனே நாங்கள் உதவி திட்டங்கள் செய்யவில்லை, நாங்கள் ஒன்றும் அதாவது நீங்கள் அதாவது இது மக்கள் பணத்தில் நீங்கள் செய்த ஒரு திட்டம். ஆகையினால் நீங்கள் வெளிப்படையாக என்னென்று சொல்லலாம். அதை நீங்கள் உங்கள் வலது கை செய்ததை இடது கை தெரியாமல் செய்யணும் என்று அந்த தனிப்பட்ட நிதியில் செய்தது போல மறைக்க தேவையில்லை. நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். வடமாகாண அளவில் அதாவது 12,000க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி ஒரு ராணுவ தளபதிக்கு தூக்கி கொண்டு போய் கௌரவம் செய்கிறார்கள்.
அதை விட கேவலமான விடயம் இந்த உங்களுடைய அரசியல் நிலை என்று பார்க்கின்ற போது அதை விட கேவலமான விடயம் இல்லை. அப்படி இருந்து நீங்கள் 800 பேருக்கு ஏன் 800 பேருக்கு நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் நான் ஆகக்கூடியது எவ்வளவு தொகையில் என்ன செய்தீர்கள் என்றதாக சொல்லுங்கள். அதாவது ஓரளவுக்கு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் ஒதுக்கீட்டு நிதி என்று சொல்லப்படுவது ஒரு வரையறுக்கப்பட்ட நிதி. அந்த நிதிகளில் இருந்து தான் நாங்கள் உதவி திட்டங்களை செய்யலாமே தவிர அதை விஞ்சி நாங்கள் இந்த உதவி திட்டம் மாகாண சபையில் இருந்து செய்ய முடியும். இல்லை, மாகாண சபையில் இருந்து மிக அதிகமான நிதி திரும்பி போனதாக சொல்லப்படுகிறது. மாகாண சபையில் இருந்து மிக அதிகமான நிதி வேறு ஒரு அனாவசியமான மக்களுக்கு அவசியமற்ற ஆலயங்களுக்காகவும் ஆலயங்கள் லவுட் ஸ்பீக்கர்களுக்காகவும் இன்று எங்களுடைய வடமாகாண கல்வியை போராளிகளுக்காக எதையும் செய்யவில்லை. புனர்வாழ்வுக்காக, அவர்களுடைய மறுவாழ்வுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக எதையும் செய்வதில்லை. இவர் 800 பேருக்கு செய்தார்கள். நான் நினைக்கிறேன் இவர் 2000 அப்படி கொடுத்திருப்பாரு தெரியல. களத்திலே சுமந்திரன் சொன்னது சரியா பிள்ளையா என்று மாறி இருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. ஆகவே நானும் அந்த விடயத்தை சுமந்திரன் சொன்னது போராட்டத்தை ஆதரிக்கவில்லை. அப்படியானால் அந்த போராட்டம் அங்கு வருகிறது. இந்த இடத்தை சுற்றி பிறகு சுமந்திரனை கொண்டு வந்து நாங்கள் இதிலே நிறுத்திவிட்டோம் போல் இருக்கிறது. ஆகவே நான் ஒரு சில பதில் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த கேள்வியிலே அங்கே கேட்கப்பட்ட கேள்வி, ஆகவே ஒரு தரப்பிலே ஒரு கோபம் இருக்கிறது. அவர் ஒரு ஊடக பேச்சாளர், ஆகவே ஒரு கட்சியை பிரதிநிதிப்படுத்தி போனவர், ஆகவே அவர் அப்படி பேசியிருக்க வேண்டும் என்று. ஆகவே அந்த கேள்வியை நாங்கள் சரியாக நிதானமாக பார்க்கிற பொழுது அந்த கேள்வியிலே 2 விதம் வெளிப்பட்டது. ஒன்று சுமந்திரனுடைய ஆளுமையை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி. அங்க ஆளுமையை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், சுமந்திரனுடைய ஆளுமைக்காகவா அந்த நேர்காணல் நடைபெற்றது? இல்லை இல்லை இல்லை. அப்படியானால் சுமந்திரன் யார் சார்பில் எங்கு சென்றவர்? என்னென்றால் இந்த கேள்விகள் ஊடகம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு வலைக்குள்ளே அல்லது ஒரு சாயத்துக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கு அது இன்றைக்கு சுமந்திரனிடம் கேட்கப்படுகிற கேள்விகள் இல்லை. அது அன்றைக்கு நான் நினைக்கிறேன் சம்பந்தன் ஐயாவிடம் ஒரு ஊடகம் கேள்வி கேட்ட பொழுது, நீங்கள் விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தானே, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்ட பொழுது, அப்பொழுது அவர் தன்னுடைய வாயினாலே ஓம் என்று சொல்லிவிருந்திருந்தால் இன்றைக்கு இதுவரைக்கும் இந்த கேள்வி வந்திருக்காது. ஆகவே அதை சொல்லக்கூடாது. எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை சொல்கிறார்களே. ஆகவே சம்பந்தன் ஐயா அதை ஓம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அதுதான் உண்மையான தலைவர். அதுக்குரிய சாணக்கியம். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை புலனாய்வு கட்டமைப்புகளை கொண்டு விடுதலை புலிகளை இறுதி நேரத்தில் யுத்தத்தில் இவ்வளவு விடயங்களை ஆராய்ந்து தகவல்களை அறிந்து கொண்ட அரசிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரால் ஏன் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று தெரியாமல் இருக்குமா? தெரியும். ஆனால் அவர்களுடைய வாயினால் சொல்ல வைப்பது என்பது இப்போ அரசுக்கு தெரியும். ஆனால் அரசுக்கு வெளியே இருக்கக்கூடிய சர்வதேச சக்திகளுக்கு அதை இவர்கள் வாயினாலேயே சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஊடகம் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே விடுதலை புலிகளுடைய எச்சம் தான் அதே கொள்கைகளை தாங்கிக் கொண்டு நாட்டை பிளவுபடுத்துகின்ற. நான் அதுக்காக நான் எந்த கட்டத்திலும் நான் போராட்டத்தை குறை சொல்வதாக நீங்கள் அர்த்தம் மாறி எடுத்துவிடக் கூடாது. ஆகவே இந்த தென்னிலங்கை என்ன செய்கிறது என்றால், எப்பொழுது தனக்கு ஒரு பிரச்சனையான வடிவம் தோன்றுகிறதோ அன்றைக்கு அந்த வடிவத்துக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகின்ற அரசியல் ராஜதந்திரத்தை கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்திலே அறவழி போராட்டங்கள் முடிந்து தனிநாடு தான் தமிழீழ பிரகடனம் செய்து ஒரு ஆயுத போராட்டத்தை தொடங்குகிற பொழுது அது உண்மையிலேயே தனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதை அன்றைக்கு அறிந்து அதுக்குள்ளே உடைத்து தனக்குள்ளே அடிபட விட்டுவிட்டது. இன்றைக்கு அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இன்றைக்கு அந்த நீங்க சொன்ன கருத்துக்குள்ளே தான் நான் வருகிறேன். நீங்கள் சொன்னீங்க எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கொள்ள அடிபடுகிறோம். இன்றைக்கு அந்த போராட்டம் தனக்கு சவாலாக இருக்கக்கூடிய அந்த விடயத்தை ஆரம்பத்திலேயே உடைத்து சதுராட வைத்து இன்றைக்கு அது மௌனிக்கப்பட்ட பின்னர் திருப்பி ஒரு தனக்கு ஒரு தலைவிதி, இந்த நல்லிணக்கம் ராஜதந்திரம் என்கின்ற ஒரு அரசியல் நீரோட்டம் தனக்கு ஒரு மிகப்பெரிய தலையீடியை கொடுக்கிறது என்பதை அறிந்திருக்கக்கூடிய அந்த தெற்கு இன்றைக்கு இதுக்குள்ளே சுழட்டி விட்டிருக்கிறது. ஆகவே நான் ஒரே கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிறேன் என்னவென்றால், தமிழ் தேசியம்தான் எங்கள் எல்லோருடைய இலக்கு. அதிலே ஒன்று ஆயுத போராட்டம், மற்றது அகிம்சை வழி போராட்டம். இந்த 2 பாதைகள், இலக்கு அல்ல. ஆகவே இந்த இடத்திலே ஆயுத போராட்டம் என்கின்ற பாதையிலே நடப்பதும் அந்த பாதையை விரும்பி காலை எடுத்து வைப்பதும் வைக்காததும் அவனுடைய சொந்த உரிமை. அதை நாங்கள் ஒருவனை நீ போகக்கூடாது தடுப்பதுதான் தவறு. ஆகவே இல்லை, அந்த வழி எனக்கு பிடிக்கவில்லை, நான் இந்த வழியிலே தான் செல்வேன் என்று சொல்லி போவது அது என்னுடைய உரிமை. அந்த உரிமையைத்தான்
சுமந்திரன் அந்த கேள்வியிலே பயன்படுத்த தனக்கு பிடிக்காதது ஒன்றை தான் சொல்லியிருக்கிறேன். அந்த இதிலே 2 கேள்வி நான் சொல்லுகிறேன், 2 கேள்வி இருந்தது. ஒன்று சுமந்திரனுடைய ஆளுமையை விழித்து கேட்கப்பட்டது, 2வது தனி சுமந்திரனை 2 நாங்கள் விலகி பார்க்கணும். சுமந்திரனுடைய ஆளுமை வேறு, சுமந்திரன் என்கின்ற தனிநபர் வேறு. அவை நாங்கள் இப்ப நீங்கள் எல்லாத்தையும் சுத்தி கதைக்கும் 2 விடயத்தை வைத்துக் கொண்டு அதிலும் என்னுக்குள்ளே இருந்த கேள்வி என்னவென்றால் 2 விடயத்தை இப்பொழுது நாடு எந்த பக்கத்தில் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? கொரோனாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அஞ்சிக் கொண்டிருக்கிறது, பரபரப்பாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவர் சொன்ன பதிலுக்கு இன்றைக்கு ஊடகங்கள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அந்த கொரோனாவை மழுங்கடிக்கப்பட்டு இந்த விஷயம்தான் பெரிதுபடுத்தப்படுகிறது என்றால் இது சாதாரணமான மக்களுடைய பதிவுகளோ அல்லது ஊடகங்கள். இது அந்த அரசு யாரை பார்த்தாலும் அதற்கு கண்டன அறிக்கை விட்டவர்கள், அதை பற்றி பேசியவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு அரசியல் பிரதிநிதிகளோடு சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது அரசியல் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சாதாரண மக்களிடம் இந்த சர்ச்சை இவர்கள் தான் கிளப்பிவிட்ட சர்ச்சை. நாங்கள் ஒன்று உண்மையான ஒரு பொறுப்புடைய அரசியல் கட்சிகள் என்றால் இந்த விஷயத்தை நாங்கள் கருத்தில் எடுத்திருக்க தேவையில்லை. சுமந்திரன் இன்றைக்கு அவர் நெடுக சொல்லுகிறார், நான் இன்றைக்கு சொல்லவில்லை, அதுக்காக நான் சுமந்திரன் தனிப்பட்ட விருப்பம் கொண்டவன் அல்ல. சுமந்திரனுடைய ஆளுமை, சுமந்திரனுடைய பதில் தக்க தருணத்திலே தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகின்ற, தக்க தருணத்திலே தான் எடுத்துக்கொண்ட பாதைகளை காப்பாற்றிக் கொள்ளுகிற சாணக்கியம் அவரிடம் இருக்கு. அம்மா நீங்கள் சொன்னீர்கள் முதற்கட்டமாக மகாபாரத போர் என்ற ஒரு விஷயத்தை சொன்னீர்கள். அந்த இடத்திலே நான் பார்க்கிறேன் தனியே அங்கே போர் வெல்லவில்லை, அங்கே கண்ணன் என்கின்ற சாணக்கியம் வென்றது. உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கணும், துரோணர் வதம் ஒரு சாணக்கியத்தினாலே நடந்ததினாலே தான் இந்த தர்மம் ஜெயித்தது. ஆகவே ஒரு காலத்திற்கு காலம் ஒவ்வொரு சாணக்கியம் வரும், அதனால ஏற்றுக்கொள்ள பழகும். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நான் உணர்ச்சிவசப்பட்டு பேசவில்லை, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எப்பொழுது எனக்கு தெரிந்தீர்கள் என்றால் நான் ஒரே ஒரு பதிலை சொல்கிறேன், உங்கள் முகம் எனக்கு எப்பொழுது தெரிந்தது என்றால் அது கூட நீங்கள் சுமந்திரனை பேசிய பொழுதுதான் எனக்கு உங்கள் முகம் தெரிந்தது. நண்பர் ஜெசிதன் அவர்கள் பேசுகின்ற விடயத்தை பார்த்தால் இன்றைய தலையங்கத்தில் இருந்து அவர் ஒரு தனிநபருக்காக பேச வந்திருப்பது போலதான் எனக்கு தெரிகிறது. அந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அந்த விஷயங்களை நியாயப்படுத்துகிற பொழுது போராட்டம் சம்பந்தமாக எந்த நியாயப்படுத்தல்களையும் இறுதி தரப்பு கேள்விகளில் வைக்காமல் வெறுமனே திரு சுமந்திரன் அவர்களை மையமாக கொண்டுதான் விளக்கம் கோரியிருந்தார். உண்மையில் அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் மீது யாருக்கும் கோபம் இல்லை. தனிப்பட்ட நபராக இருக்கிற பொழுது யாருக்கும் அவர் மீது கோபம் வராது. ஆனால் அவர் ஒரு கூட்டமைப்பின் பேச்சாளர், வெறுமனே ஒரு கட்சி சார்பான பேச்சாளராக இருக்கவில்லை. அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கத்துவம் பெறுகிற 3 கட்சிகளினுடைய பாராளுமன்ற குழுக்களின் பேச்சாளராக இருந்து அந்த செவ்வியை வழங்குகிற பொழுது ஒரு பொறுப்பற்ற முறையில் அந்த மறுமொழியை அவர் ஒரு சொல்லில் சொல்லியிருந்தார். அந்த சொல்லாடல் தான் அதாவது பல்வேறு விதமான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருந்தது. அவர் தாங்கி இருக்கும் கட்சி தமிழ் தேசியத்தை சார்ந்த கட்சி. அவர் வெறுமனே தமிழ் தேசியம் சாராத கட்சிகளில் இருந்து அவ்வாறான ஒரு மறுமொழி சொல்லுவாராக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று. ஆனால் அவர் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கிற கட்சியில் இருந்து கொண்டு அவ்வாறான ஒரு மறுமொழி அங்கு கொடுத்திருந்தாரே, அதுதான் பல்வேறு விதமான விமர்சனங்களை உள்ளாக்கி இருந்தது. அந்த கட்சியில் ஏனைய சார்ந்திருந்த ஆயுத கட்சிகள், முன்னர் ஆயுத கட்சிகளாக ஆயுத போராட்ட இயக்கங்களாக இருந்தவர்கள் 87ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு ஜனநாயக நீரோட்டத்தில் வந்து ஜனநாயக கட்சிகளாக மாறிய பிறகு ஒட்டுமொத்தமான அந்த போராட்ட இயக்கங்களையும் கொச்சைப்படுத்தும் முகமாக அந்த பதில் அமைந்திருந்தமைதான் அங்கு வேதனையான ஒரு விடயமாக அமைந்திருந்தது. அதனால் தான் அவ்வளவு விமர்சனங்கள் வர வேண்டி இருந்தது. குகதாஸ் அவர்களுடைய உணர்வை மதிக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எனக்குள்ளே அந்த உணர்வு தான் இருக்கிறது, மதிக்கிறது. நான் ஒரே கேள்விக்கு எனக்கு சரியான பதில் கிடைத்திருந்தால் இன்றைக்கு இந்த விவாதம் இந்த அளவுக்கு அதை பெரிதுபடுத்த தேவையில்லை. நான் ஆரம்பத்திலே கேட்டேன், அதை இங்கே இருப்பதை ஒருவர் தனக்கு விருப்பமில்லை என்று சொல்வதனால் அது உடைந்து விடுமா, அல்லது அதற்கு முன்னே ஏறி இருந்து கும்பிடுவது, அதற்கு மேலே ஏறி இருந்து கொண்டு வணக்கம் செலுத்துவதனால் அது துளித்து விடுமா என்று கேட்டேன். ஆனால் அதற்கு சரியான பதில் இல்லை. அப்படி கேட்டிருந்தால் இது ஒரு பெரிய விடயமாக எங்களுக்கு தென்பட்டிருக்காது.
அந்த கேள்விக்கு அந்த பதில் அது அவர் தனிப்பட்ட ஒரு பிரச்சனை, அல்லது அதே சுமந்திரன் வந்து நின்று கொண்டு நான் விடுதலை புலிகளை நேசிக்கிறேன் என்று சொன்னால் கூட அது நாங்கள் நான் ஒரு சாதாரண மனிதன், சாதாரண ஒரு தமிழ் மக்கள் என்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை தான் நான் பார்க்கிறேன் சொன்னால், எல்லாருமாக சேர்ந்து ஒரு மரத்திற்கு சேர்ந்து நின்று எரிவிழுகிறதை இந்த நடைமுறையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்திலே ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். திரு சுமந்திரன் அவர்கள் சொன்ன விடயத்தையும் சுமந்திரன் அவர்கள் சொன்ன பிறகு வெளியே சொல்லப்படுகின்ற விடயமும் இரண்டுமே ஒரு அரசியல் ரீதியான கோணத்திலே தான் பார்க்கப்படுகிறது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இது ஒரு சுமந்திரனுக்கான ஒரு அரசியலாக இருக்கலாம், இல்லாவிட்டால் சுமந்திரன் சொன்ன விடயத்தை வைத்துக்கொண்டு மற்ற கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் சொல்கின்ற இன்னொரு வகையான விமர்சனமாக இருக்கலாம். இங்கே நாங்கள் சொல்கிற விடயம் என்னவென்று சொன்னால், போராட்டத்தில் அர்ப்பணித்தவர்களையும் வைத்துக்கொண்டு அரசியல் செய்யாதீர்கள், அந்த விடயத்தை பேசாதீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறதாகவே பல விடயங்களை நாங்கள் இந்த களத்திலே ஆராய்ந்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம். போராட்டத்தை வைத்துக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் அரசியல் செய்வது சரியா தவறா என்ற தலைப்பு எடுத்ததற்கு காரணமும் இந்த கருத்து என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட கோணங்களில் பல்வேறுபட்ட ஆளுமைகளோடு ஆராய வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேர்களுக்கு தெரியும் எது சரி இதில் எது தவறு என்று நேர்களிடமே நான் அதை விட்டுவிடுகிறேன். ஆகவே தொடர்ந்து நாங்கள் இன்னும் பல விடயங்களை பேசிக்கொள்ளலாம். இந்த விடயம் சார்ந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்த முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குதாஸ் அவர்களுக்கும், அதே போன்று தமிழரசு கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய செயலாளர் விமலேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எதிர் திசையிலே பார்வையாளர்கள் பக்கத்திலே கருத்து தெரிவித்த ஜசிந்தன் மற்றும் சுரேஷ் தனுஜன் ஆகியோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.